3 members தான் இருக்கீங்க. ஓகே, நக்ஷத்ரா குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் நக்ஷத்ரா மேம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன் சார். ஐ திங்க் ஓகே, வெயிட் பண்ணுவோம் 5 minutes and then we'll start. குட் ஈவினிங் மேம். ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க மேபி. Hmm. 7:45 ஆகுது. Will start. I think 5 members தான் இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா?
Good evening. Good evening. Okay, we'll start. Jerem, hi, hi. Kavita, ma'am, good evening. We are also well. ஓகேங்க, இன்னைக்கு பெட்டர். பட் 2 நாள் சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்தேன்னா மண்டேலேருந்து கம் பேக். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஆல்ரெடி 15 மினிட்ஸ் போச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஃபைன். சரி, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பேசிக் லைஃப் சயின்ஸ் பார்த்தோம். அதை தொடர்ந்து வந்து ஹார்மோன்ஸ். ஓகே, அங்கதான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்தேன். ஹார்மோன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து அந்த ஹார்மோன்ஸ் பேஸ் பண்ணி 5 ஹார்மோன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன அந்த ஹார்மோன்ஸ் என்ன பேஸ் பண்ணி என்ன எதுக்காக படிக்க போகிறோம் அப்படின்றத இதில் டிப்தான் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, எஸ். ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னும் போது இந்த 5 ஹார்மோனை தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சின், சைட்டோகினின்ஸ், ஜிப்ரெலின்ஸ், அப்சிசிக் ஆசிட், எத்தலின். ஓகேங்களா? ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரெலின்கள், அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்தலின். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த 3ம் பார்த்தீங்கன்னா growth ஹார்மோன். இது 2 வந்து growth-ஐ தடுக்கக்கூடிய ஹார்மோன். ஓகே, இது 3ம் வந்து growth வளர்ச்சிக்கான ஹார்மோன்ஸ். இந்த 3 இந்த 2 வந்து வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஹார்மோன். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா நான் சொல்றேன் திரும்பியும். ஓகே, டுமாரோ கிளாஸ் இருக்குங்க, பட் ஜிஎஸ் இருக்காது. எவ்ரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஜிஎஸ் இருக்காது. ஒன்லி ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், இது 3ம் மாத்தி வரும். ஓகே, ஃபைன். அதாவது தமிழ் லிட்ரேச்சர் வகை வரைக்கும் இது வந்துட்டு இருக்கோம். எப்போ தமிழ் லிட்ரேச்சர் 1 month 2 months அப்புறம் தான் தமிழ் லிட்ரேச்சர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? யூனிடெட் அந்த பார்ட் மட்டும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைம் வரும்போது சாட்டர்டேஸ்லையும் ஜிஎஸ் வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜிஎஸ் ஷெடியூல் எதுவுமே வந்து உங்களுக்கு வீக்கெண்டில் வராது. சாட்டர்டே வராது. ஓகே, ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னும் போது நான் லாஸ்ட் கிளாஸே சொன்னேன் உங்களுக்கு, பொட்டேட்டோ, டொமேட்டோ இதை பற்றின எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பிளான்ட், ஓகே, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் அதில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சின். ஸோ இப்போ இது வந்து பிளான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் புக்லேருந்தே கொடுத்துருக்கேன். செல் டிவிஷன், இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பேச போகிறோம் செல் பகுப்பை கட்டுப்படுத்தல். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஆஃப் செல் டிவிஷன் சைட்டோகினின்ஸ் பண்ணுது. ஓகே, செல் டிவிஷன் வந்து சைட்டோகினின்ஸும் ஜிப்ரெலினும் பண்ணுது. உள்ள பேச போகும். இங்க ஜஸ்ட் ஒரு அவுட்டர் லைன் தான் கொடுத்துட்டு இருக்கேன். எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம், தண்டு நீட்சியை கட்டுப்படுத்துதல். ஓகே, ஆக்சின், ஜிப்ரெலின். ஓகே, ஃபைன். ஸ்டொமேட்டல் க்ளோஷர். ஓகேங்களா? இலை துளைகளை மூடுதல். ஓகேங்களா? அதாவது ரெஸ்பிரேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டல். ஓகே, அது வந்து என்ன பண்ணோம்? மூடிடும். ரெஸ்பிரேஷனா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்வாங்க. சன் வந்து இலையிலேருந்து என்ன பண்ணிக்கும்? ஊஞ்சி எடுத்துக்கும் தண்ணியை. ஓகேங்களா? அப்போ அதை மூடிக்கும். ஓகேங்களா? அப்சிசிக் அமிலம் அதை சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் அப்சிசிக்கல் ஜோன், எத்திலின் அண்ட் ஆக்சின் இது பண்ணுது. நம்ம உள்ள 1 by 1 பார்ப்போம். ஓகே, உதிர்தல், பகுதி உருவாகுதல், அதெல்லாம். அதாவது உதிர்ந்து திருப்பி இன்னொன்று உருவாகுது. அப்போ உதிரத்துக்கு நெகட்டிவ், அது அப்சஷன், தட் மீன்ஸ் எத்திலின். ஓகேங்களா? உருவாக்கத்துக்கு ஆக்சின் தேவைப்படுது. எத்திலின் மட்டும் 2மா உருவாகும். உருவாக்கத்துக்கும் தேவைப்படும் எத்திலின், தடுக்கிறதுக்கும் தேவைப்படும் எத்திலின். ஓகே, இட் ஜஸ்ட் ஒரு வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி ஒரு கிளான்ஸ் தான். நம்ம உள்ள டிப்தா பார்க்கலாம் 1 by 1. ஓகே, ஸோ ஃபைன். முதலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சின். ஓகேங்களா? ஆக்சின் அப்படின்னும் போது சிம்பிளா இதை சொல்லணும்னா, ஓகே, என்ன மாதிரியான ஹார்மோன்ஸா, இந்த ஹார்மோன் எதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி. ஓகே, ஸோ இந்த ஹார்மோன் எதுக்கு சார் அப்படின்னா, எப்படி எடுத்துக்கோங்க, இது ஸ்டெம் தண்டு, இது ரூட் வேர். ஓகேங்களா? இந்த நுனியிலையும் ஓகேங்களா, எப்பவுமே ஸ்டெம் தண்டுடைய நுனி, அப்போ அதோட பிரான்ச் ஸ்டார்ட் ஆகுது, அதோட நுனி எதெல்லாம் ஆரம்பிக்குதோ அதோட நுனியில முக்கியமா ஸ்டெம் அண்ட் ரூட். ஓகே,
இந்த நுனியில சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் வந்து ஆக்சின் ஹார்மோன். ஓகேங்களா? இந்த நுனியில, so that means both tips அப்படின்னுவாங்க, both tips. ஓகே, ஆக்சின் செக்ரீட்ஸ். ஓகே, ரெண்டு நுனியில தான் வந்து ஆக்சின் வந்து செக்ரீட் ஆகும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆக்சின்ல பாத்தீங்கன்னா வகைப்பாடுகள், இது நிறைய டைம் கொஸ்டின் வந்தாச்சு, பட் நான் எதுன்ட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின் வந்து 2 வகையில சொல்லலாம். ஒன்னு நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்னு சிந்தட்டிக் ஆக்சின். ஓகே, இயற்கை ஆக்சின்கள் மற்றும் செயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல நேச்சுரல் ஆக்சின்ல என்னசா இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள் IAA. ஓகே, இண்டோ அசிட்டிக் ஆசிட். ஓகே, இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம் இதெல்லாம் இருக்குது. ஒன்னும் இல்லைங்க, சிம்பிள். ஹார்மோன்ஸ் அப்படின்றது ஓகே புரோட்டீன்ஸ் இதெல்லாமால உண்டாக்குனது தான் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாடிக்குள்ள C6H12O6 இது நாம குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? இதுக்கு பெயர் குளுக்கோஸ். இது வந்து ஒரு பாடிக்குள்ள இருக்கும்போது இது என்னன்னு சொல்றோம்? பயோ மாலிகுல்ஸ். ஓகேங்களா? அதாவது பயோ மாலிகுல்ஸ் இல்ல பயோ கெமிக்கல்ஸ். ஏன் இந்த பயோ அப்படின்னு போடுறோம்னா ஒரு உயிரினத்துக்குள்ள இருக்குது, தட் மீன்ஸ் உயிருக்குள்ள இருக்குது, அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட். ஓகே, ஸோ இதே தான் குளுக்கோஸ், இதுதான் பயோ மாலிகுல்ஸா பாடிக்குள்ள நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதே குளுக்கோஸை பிரிச்சு எடுத்தா C6H12O6 அவ்வளவுதான். ஸோ இது குளுக்கோஸ் ஆர் C6H12O6. அப்ப இந்த ஃபார்மேட்ல சொன்னா இது கெமிக்கல். கரெக்டா? 6 கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார்மேட்ல சொன்னா இது கெமிக்கல், பாடிக்குள்ள சொல்லும் போது அது குளுக்கோஸ். அப்போ கண்டென்ட் ஒன்று தான். ஓகே, பட் ஆனா சொல்ற இடம் தான் வேக, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி உருவானது தான் வந்து ஹார்மோன்ஸ். இதுக்குள்ள ஒன்றும் இல்லை, புரோட்டீன்ஸ், புரோட்டீனிஷியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்வாங்க. புரோட்டீன்கள், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்கள், மினரல்கள் இது பாடிக்குள்ள இருக்குது, இதால உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்றது. இந்த ஹார்மோன்ஸோட வேலை என்னன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்துட்டு போய் அந்த பகுதியில எந்த தேவை இருக்கு, என்ன செயல்படணுமோ அந்த செயல்பாட்டுக்கு இது போய் சப்போர்ட் பண்ண போகுது, அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டெப்தா பேசுவோம். இங்க வந்து அந்த அளவுக்கு டெப்த்னஸ் இருக்காது பிளான்ட்ல, நம்ம ஹியூமன்ல எண்டோக்ரைன் படிக்கும் போது பேசலாம். சரி, முதலாவது நேச்சுரல் ஆக்சின். ஆக்சின்னா வளர்ச்சிக்கான ஹார்மோன். அது எங்க இருக்கும்? டிப் டு டிப் இருக்கும். ஓகேங்களா? டிப் டு டிப் இருக்கும். ஓகேங்களா? டிப் டு டிப் இருக்கும். ஸ்டெம்மும் ரூட்டோட டிப்ல இருக்கும். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்சின்ஸ். ஓகே, இது வந்து இண்டோல் அசிட்டிக் ஆசிட், IAA ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பான். அடுத்தது சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னா செயற்கை ஆக்சின். ஓகேங்களா? ஆக்சின்கள் ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின்கள் செயற்கை ஆக்சின் என்று அழைக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா 2,4-D டைக்ளோரோஃபினைல் அசிட்டிக் ஆசிட். ஓகே, எப்படி சொல்லுவாங்க? 2,4 சரிங்களா? D, that means 2,4 டைக்ளோரோஃபினைல் அசிட்டிக் ஆசிட். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இந்த கண்டென்ட். ஓகேங்களா? ஏன்னா இது செயற்கையாவே உருவாக்கி என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ். ஏன்னா ஒரு பிளான்ட் வளர்ச்சிக்கு இந்த ஹார்மோன்கள் தான் தேவைப்படுது. அப்போ இந்த ஹார்மோன்களை செயற்கையா உருவாக்கி என்ன பண்ணலாம், இன்ஜெக்ட் பண்றதன் மூலியமா அது இன்னும் கொஞ்ச நாளும் நல்லா டெவலப் ஆகும். இதை தான் நாம என்ன பண்றோம் இப்போ எத்திலின் அப்படின்னும் போது அது வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஹார்மோன். கரெக்டா? சீக்கிரமா நம்ம கேள்விப்படல கார்பைட் மாம்பழம், என்ன சொல்றது, புகை போட்டு பழுக்க வைக்கிறாங்க. கார்பைட் மாம்பழம், கார்பைடு வேதிப்பொருள் ரசாயனங்களை வச்சு என்ன பண்றாங்க, பழுக்க வைக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்படுறோம். ஸோ இதுல என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ மாங்காய் வந்து நம்ம இப்ப இப்படி எடுத்துக்கங்களேன், சின்ன வயசுல மாங்காய் இருந்தப்போ நம்ம ஒரு 5 years 6 years பிஃபோர் என்ன பண்ணீங்கன்னா, யாராவது தெரிஞ்சவங்க மூட்டையில மாங்காய் வந்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து வைக்கோல் போட்டு ஒரு பானையிலேயே அதிலே போட்டு வச்சுப்போம். என்ன ஆகும், கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி மாங்காய் என்ன ஆகும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழமா பழுத்துக்கிட்டே வரும். கரெக்டா? ஸோ கெடாது, பழுத்துக்கிட்டே வரும், நாமளும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இது வீட்டு யூஸ்க்கு ஓகே ஃபைன். பட் சந்தை படத்தை வரும்போது, சந்தைக்கு வரும்போது, ஓகேங்களா, மார்க்கெட்ல இதை வாங்கி வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழம் சேல் பண்ணிருக்க முடியாது. அவனுக்கு இன்னைக்கு ஒரு லோடு காலி ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு லோடு வந்தாதான் அவன் நல்ல என்ன சொல்றது ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்ப என்ன பண்ணுவான், மாங்காய் வாங்கி வச்சுன்னு 10 நாள் மாங்காய் வாங்கி வச்சுன்னு 10 நாள் மாங்காய் வாங்க போதில்ல, மாம்பழமானதான் வாங்க போவாங்க. அப்ப 11வது நாள் தான் வாங்க போவாங்க. 10 நாள் அவனோட என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கெமிக்கல் இப்ப எத்திலீனை வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த மாம்பழத்துல எத்திலின் ரசாயனத்தை கலக்கும் போது அது ஆல்ரெடி என்ன இருக்குது, அதுக்குள்ள 3 ஹார்மோன் இருக்குது, வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன். அந்த 3 ஹார்மோன் இயற்கையா அந்த ஹார்மோன் கம்மியாகி வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த எத்திலீனோல் அப்சிஷன் ஆசிட் சொன்ன பாத்தீங்களா, அது வரும்போது பழுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அந்த 2 ஹார்மோனும் முடியும் போது அது அழுகி போயிடும். ஓகேங்களா, இதுதானே கான்செப்ட். இப்ப என்ன பண்றாங்க, இந்த எத்திலின் அந்த 3 ஹார்மோன் ஃபங்க்ஷனா இருக்கும் போதே இதை கொடுத்து என்ன பண்றான், அதை கவுண்டர் பண்றான். தட் மீன்ஸ் அதை பிளாக் பண்றான். பிளாக் பண்ண உடனே அது வந்து 10 நாள் கழிச்சு மாம்பழமா ஆக வேண்டிய இடத்துல என்ன ஆயிடுது, 3வது நாள்லயே அது மாம்பழம் ஆயிடுது. அப்ப என்னன்னா, அது இயற்கையா அந்த ப்ராசஸ் நடப்பதற்கு பதில் செயற்கையா எக்ஸ்ட்ரா அது கொடுக்குறான். இப்ப யோசிங்க, அப்போ செயற்கையா எத்திலின்றது அது ஒரு 10 நாள் கழிச்சு அது செயல்பட ஆரம்பிக்க போகுது தானா. ஓகே, ஆனா இப்ப நீ கொடுக்க ஆல்ரெடி ஒரு எத்திலின் இருக்குது, இப்ப வெளியேந்து ஒரு எத்திலின உள்ள கொடுத்துட்டு அப்ப என்ன ஆகும், சீக்கிரமா பழுக்குது, அது ஓகே. ஆனா அந்த எத்திலின் வெளியே போகுமா, போகாது. அப்ப அந்த பழத்துக்குள்ளேயே அது தங்கிடுது. இப்ப அந்த பழத்தை நீங்க எடுத்துக்கும் போது அது growth இல்லையோ வாட் எவர், பட் அந்த எத்திலின் அப்படின்றது ஒரு வேதிப்பொருள். கரெக்டா, நேச்சரா இருந்தால் அந்த வேதிப்பொருள் பாடியில டிசால்வ் ஆயிடும். ஓகே, ஆனா நம்ம செயற்கையா ஒரு வேதிப்பொருளை கொடுக்கும் போது ஓகேங்களா, அது முதல்ல அந்த ஃப்ரூட்டே ஏத்துக்கல. ஓகேங்களா, உடனே வந்து அது ரியாக்ட் ஆகுது. ஓகே, இப்ப அதை நாம எடுக்கும் போது நம்ம பாடியில அந்த எத்திலினோட கன்சம்ஷன் உள்ள வந்து சேரும். இப்படி ஓவதப்படி நீங்க சாப்பிட 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 எத்திலின் சிறுகு 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 சிறுக உள்ள சேரும் போது எல்லாமே கெமிக்கல். ஓகேவா, எல்லாமே கெமிக்கல் ஒன்னோடு ஒண்ணு உடஞ்சி ஒன்னோடு ஒண்ணு சேரும். அதுதான் சைடு எஃபெக்ட்ஸா வருது. ஓகேங்களா, அது எப்படி வேணா போலாம். ஓகே, ஸோ இதை பத்தி தான் நம்ம இங்க டெப்தா நம்ம பேசிட்டு போவோம். ஓகேங்களா, ஃபைன். இது புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப என்ன படிக்க போகின்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு அவுட்டர் வியூ சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் இது நிறைய இடத்துல பூச்சிக்கொல்லி உரங்களாவும் இது யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அதனால இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். குரூப் 1 எக்ஸாம்லேயே 2016 எக்ஸாம்லேயே இது கேட்டிருந்தான். ஓகேங்களா, இது ஆக்சுவலா வந்து கெமிஸ்ட்ரி நான் எடுப்பேன். கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு டாபிக்ல ஃபெர்டிலைசேஷன், பெஸ்டிசைடு, வீடிசைடு, ஹெர்பிசைடு, ஃபங்கிசைடுன்னு சொல்லிட்டு பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, அந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக் இருக்கும். அதுல வந்து இந்த நேம்ஸ் தான் படிக்க போவோம், அதுல வேற இன்னொன்று கண்டென்ட். ஓகேங்களா, அதுல இதை திருப்பி பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சின் வரும்போது 2 ஹார்மோன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா 11th புக்ல அதிகமா இருக்கும், பட் ஆனா அவ்வளவு தேவையில்லை நம்மளுக்கு, அதனால தான் நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன். இது 2 போதும். அடுத்தது இந்த ஆக்சினோட பண்புகள். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ இது வளர்ச்சி தான் கொண்டு வரப்போகுது. ஓகேங்களா, அப்போ வளர்ச்சி அப்படின்னும் போது இது என்ன பண்ணும், ஃப்ளவர்ஸ், பூக்களை வந்து ப்ரமோட் பண்ணும். ப்ரமோட்ஸ். ஓகே, ப்ரமோட் ஃப்ளவர்ஸ், பூக்களை வந்து என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுது, பூக்கள் வளர்கிறதுக்கு வழிவகுக்குது. ஓகேங்களா, ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன். ஓகேங்களா, அப்போ ரூட் வந்து லோ கான்சன்ட்ரேஷன், இன் பிட் ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா, ஸோ ரூட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டாப். ஓகே, டாப் பாட்டம். ஓகே, இங்கேயும் தான் வந்து டெவலப் ஆக போகுது. அப்ப குறைந்த செலவில் ஆக்சின்கள் வேர் உருவாக்குதலை தூண்டுகின்றன, அதிக செல் வேர் உருவாகுதலை தடை செய்கிறது. ஓகேங்களா, அப்போ குறைந்த செறிவில் ஆக்சிஜன் என்ன பண்ணுது, வேர் வந்து உருவாகுதை வந்து தூண்டுகிறது. ஓகேங்களா, ஸோ வந்து நல்லா டெவலப் ஆகுறதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா growth ஆஃப் லேட்ரல் பட்ஸ். லேட்ரல் பட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க சைடுல. ஓகேங்களா, அங்கிருந்து என்ன பண்ணணும், புதுசா அப்படியே வளர ஆரம்பிக்கும். பிரான்ச் இப்படிதானே, பிரான்ச் கிளைகள் வருது. ஓகே, இந்த மாதிரி கிளைகள் வருதுல, அப்ப அந்த நுனியில எல்லாத்துலயுமே என்ன ஆகுது, ஆக்சின்கள் இருக்கு. ஓகேங்களா, நுனி கொஞ்சம் அப்படியே எடுத்து போடுறதுனால அப்படியே இருக்கு. ஓகே, நுனி மொட்டுகளில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் பக்கவாட்டு மொட்டுகளில் வளர்ச்சியடைய செய்கின்றன. தட் மீன்ஸ் லேட்ரல் பட்ஸ். ஓகே, லேட்ரல் பட்ஸ்னா பக்கவாட்டுகளில். ஸோ அப்பிக்கல் டாமினன்ஸ். ஓகே, ஸோ அந்த அப்பிக்கல் அப்படின்றது நுனி ஆதிக்கம் அப்படின்வாங்க. அப்பிக்கல் அப்படின்றது இந்த அப்பிக்கல் டிஷ்யூ அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ இதுதான் பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி பிளான்ட் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு கிளை வளர போகுது. அப்போ இது வந்து நுனி. அப்போ இங்க இருக்க திசு பேரு அப்பிக்கல் டிஷ்யூ. ஓகே, அப்பிக்கல் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பிக்கல் திசு இதுதான். ஏன்னா ஆக்சின் இந்த எல்லா முனையிலையும், வேர் முனையிலையும், ஒவ்வொரு இடத்துலையும், ஸ்டெம் தண்டு வளத்திலையும், அந்த நுனியில. ஓகேங்களா, நுனியில இருக்குது எல்லாமே ஆக்சின்கள். அப்ப நுனியில ஆக்சின் இருந்தா அது வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அப்ப என்ன ஆகும், லேட்டரல் இங்க இருந்து அப்படியே பிரான்ச் போகும், அப்படியே இப்படி வளருது. ஓகேங்களா, அப்படியே வருது, இங்க இருந்து ஒரு கிளை வருது, இப்படி வளருது,
அப்படி இங்கேருந்து போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஆக்சின்கள். ஸோ அப்போ ஆக்சின் பார்த்தோன்னா ரூட்டை வளர வைக்குது, ஸ்டெம்மில் வளருது, அப்போ லேட்டரல் பட்ஸ் சைடில் இருக்கக்கூடிய பக்கவாட்டு முட்டுகளையும் வளர வைக்குது. ஒன்று. மூணாவது பாயிண்ட், சீட்லெஸ் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து பார்த்தினோகார்பி அப்படின்வாங்க. ஓகே, அப்படின்னா கருவுத்தல் நடைபெறாமலேயே விதை வாட் இஸ் இட் விதையில்லா கனிகள் உருவாகுதல். ஓகேங்களா, விதையில்லா கனிகள், இதை ஷார்ட்டா சொல்லணும்னா கருவுகா கனிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கருவுகா கனிகள், கனியாதல். ஓகே ஃபைன், வாட் எவர். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, இது ஆக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒன்று டெவலப் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஃபெர்டிலைசேஷன், மகரந்த சேர்க்கை நடக்கணும், அதுல இருந்து டெவலப் ஆகணும். ஓகேங்களா, பட் ஆனால் இங்க எப்படி சொல்ற அப்படின்னா சீட்லெஸ் ஃப்ரூட், அதாவது சீடே கிடையாது அந்த ஃப்ரூட்டுக்கு. ஓகே, ஆனா சீட் இருந்தா தான் அது விதையா போட்டா வளரும். ஓகேங்களா, ஆனா சீடே இருக்காது. ஸோ வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆர் இன்டியூஸ்டு பை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். ஓகே, அதாவது என்னன்னா ஆக்சின்கள் தெளிப்பதால் கருவுதல் நடைபெறாமலேயே விதையில்லா கனிகள் உருவாகுது. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்றான்னா இந்த ஆக்சின் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒன்னு டெவலப் ஆகிறதுக்கான ஃபங்க்ஷன். ஓகேவா, ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு பிளான்ட் உருவாகிறதுக்கான ஃபங்க்ஷன் மூலக்கூறுகள் வச்சிருக்கு. இப்போ இவன் என்ன சொல்றான், இந்த விதையே தேவையில்லை, அந்த விதைக்கு உருவாகிறதுக்கு மூலக்கூறான அந்த கெமிக்கல் ஆக்சின். ஓகேங்களா, இது இயற்கையாவே எல்லா பிளான்ட்லயும் இருக்குது. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஆக்சின்களை வெளியிருந்து எடுத்துட்டு வந்து ஒரு பிளான்ட்டுகளை நான் தெளிக்கிறதன் மூலியமா அந்த பிளான்ட் என்ன ஆகுது? ஓகேங்களா, அது நார்மலான பாலினேஷன் நடக்கல, பட் ஆனா அதுவே என்ன ஆகுது, பாலினேஷன் ஆன மாதிரி, மகரந்த சேர்க்கை ஆன மாதிரி கருவுகாமலே என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன ஆகுது, உருவாகுது. ஓகேங்களா, கருவுகுதல் நடைபெறாமலேயே விதையில்லா கனிகள் உருவாகுது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இன்டியூஸ் பார்த்தினோகார்பிக் அப்படின்வாங்க. வித்தவுட் சீட், ஓகே, வித்தவுட் சீட் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் சீட் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட், இது எல்லாத்தையுமே வந்து இது ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, ஆக்சின். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமானது ப்ரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சஷன் லேயர். ஓகேங்களா, ப்ரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆக்சின்கள் ஓகேவா உதிர்த்தல் அடுத்த உருவாக்குதலை தடை செய்கிறது. ஓகே, உதிர்தல் அப்படின்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ரீமெச்சூர் ஃபால் ஆஃப் லீவ்ஸ். ஓகேங்களா, ப்ரீமெச்சூர் ஃபால் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சினோட 5 பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்னது, ப்ரீமெச்சூர் ஃபால் ஆஃப் லீவ்ஸ், அதாவது இலை உதிர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த காலம் வந்தா இலை வந்து உதிர்ந்துரும்பா அப்படின்வாங்க. அப்ப அந்த காலம் வந்தாதான் அந்த இலை வந்து என்ன ஆகும், உதிர ஆரம்பிக்கும். பிகாஸ் அது வைக்கதான் அந்த ஹார்மோன் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு மேல இலை உதிர ஆரம்பிச்சிடுது. ஓகேங்களா, சோ அப்படி இருக்கும்போது முன்கூட்டியே வந்து அந்த இலை வந்து ஏதாவது ஒரு காரணங்களால உதிராம இருக்கிறதுக்கு இந்த ஆக்சின்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த இலை உதிரத்துக்கு முக்கியமான காரணம் அப்சிசின் லேயர்னுவாங்க, அப்சிசிக் ஆசிட், அப்சிசிக் அமிலம், அதுதான் காரணம். இதை நம்ம அங்க வரும்போது படிப்போம். அப்ப இது இப்போ வரைக்கும் செயல்படாம தடுக்குது எது, ஆக்சின்கள். சப்போஸ் இது ஸ்டாப் ஆயிடுச்சு, இது வந்துடுச்சுன்னா இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும், பழங்கள் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சு சீக்கிரமா என்ன ஆயிடும், வாடிடும். ஓகேங்களா, ஆனா இதுக்கு வந்து ஒரு டைம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்கு பாத்தீங்களா. அதுக்கு காரணம் 3 என்ன சொல்றது ஹார்மோன்கள், அதுல ஒண்ணு ஆக்சின். இதெல்லாம் தான் ப்ரிவென்ட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம், ஃப்ளவரை அது ப்ரொமோட் ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா, பூக்களை வகத்துக்கு ஊக்குவிக்குது. அப்ப நுனிகள்ல முளைக்குது, இதுல ஸ்டெம் தண்டோட நுனியிலையும் வேகோட நுனியிலையும் முளைக்குது. அதுல இருந்து இது நல்லா டெவலப் ஆகுது. வேக நுனியில முளைக்கிறதுனால வேக அப்படியே ஊன்றி கீழே வைக்கும் போது தண்டு நுனியில வளர்கிறதுனால இது மேல் நோக்கி அப்படியே போகுது. பிகாஸ் இது மேல் நோக்கி போகுது, தண்டு அப்படியே பிரான்ச் போகுது, பெரிய மரமாகுது. இது கீழ் நோக்கி என்ன ஆகுது, அப்படியே வேக ஊண்டிக்கிட்டே போகுது, இன்னும் நல்லா தண்ணி நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்குது. ஓகேங்களா, இதுதான் காரணம். இதுக்குதான் ஆக்சின் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, சோ இது எல்லாமே வந்து ஆக்சின். லேட்டரல் பட்ஸ், பக்கவாட்டில் முளைக்கிறது எல்லாமே வந்து ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்வாங்க. ஓகே, அது அப்பிக்கல் திசுக்கள் தான், அந்த திசுல தான் இந்த ஆக்சின் வளருது. அப்போ ஆக்சின் எதில் வளருது அப்படின்னா நுனிகள், அந்த நுனின்றது தான் வந்து அப்பிக்கல். ஓகே, அப்பிக்கல் டிஷ்யூஸ், நுனி ஆதிக்கம். ஓகே, நுனி என்ன சொல்றது, திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கதான் வந்து இந்த ஆக்சின்கள் வளரும். ஓகேவா, இந்த ஹார்மோன்ஸை வந்து செயற்கையாவும் நம்ம என்ன பண்ணலாம், தெளிக்கலாம். பிளான்ட் வந்து டெவலப் ஆகிறதுக்கு தெளிக்கலாம். பட் எல்லாமே வந்து ஒரு சர்டன் லிமிட். ஓகே,
ஸோ ஃபைன், இதுக்கு பெயர் வந்து ஆக்சின்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகும். அடுத்த ஹார்மோன் சைட்டோகினின்ஸ். ஓகேங்களா, அடுத்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா சைட்டோகினின்ஸ் அப்படின்வாங்க. ஸோ பிளான்ட் ஹார்மோன் தட் ப்ரமோட் செல் டிவிஷன். முக்கியமானது என்னது? செல் டிவிஷன். ஓகேங்களா, சைட்டோகினின்ஸ்னா இன்டியூஸ் செல் டிவிஷன். ஓகே ஓகே, சைட்டோகினின்கள் பார்த்தீங்கன்னா பகுப்பை செல் பையை வந்து தூண்டுகிறது. ஓகே, செல் ஓகேங்களா, அதில் மூலக்கூறுகளை வந்து என்ன பண்ணுது? தூண்டுகிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து செல் டிவிஷன். ஓகேங்களா, பகுப்பை. ஓகே, செல் பகுப்பையை வந்து தூண்டுகிறது. பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சின். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சின், ஏன்னா மூணுமே வந்து அந்த வேலை தான் பண்ணுது. பட் ஆக்சின் வந்து டெவலப் ஆகுது, அதை தொடர்ந்து செல்ல வந்து என்ன பண்ணுது? சைட்டோகினின் வந்து உற்பத்தி பண்ணுது, அதிகமா தூண்டி விடுது அது நல்லா டெவலப் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி சைட்டோகினின் ஆல்சோ கால் செல் என்லார்ஜ்மெண்ட். ஓகேங்களா, செல்கள் நீட்சி அடைய செய்கிறது. செல்லு வந்து இப்படி குட்டியாகுது, வளர ஆரம்பிக்குது, அது அப்படியே செல்லு வந்து என்லார்ஜ் ஆக உருவாகுது. ஓகேங்களா, மூன்றாவது போத் ஆக்சின் மற்றும் சைட்டோகின் are essential for formation of new organs from the callus in the tissue. ஓகே, அதாவது திசு வளர்ப்பு முறையில் ஓகே கால செல், ஓகே கால செல் அப்படின்னுவாங்க, கால செல். ஓகே, இருந்து புதிய உறுப்புகள் தோன்ற ஆக்சின்களும் சைட்டோசின்களும் தேவைப்படுகின்றன. ஓகே, திசு வளர்ப்புக்கு, அதாவது டிஷ்யூ வந்து டெவலப் ஆகிறதுக்கு. இப்போ நாம பேசுறோம்ல, ஃபேஸ்ல வந்து நிறைய டெட் செல் இருக்குப்பா, அதை வந்து என்ன பண்ணணும்? ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அந்த ஃபேஸ்ல இருக்க செல், டெட் செல் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இந்த டெட் செல், நீங்க இந்த பயாலஜில இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. என்ன சொல்றது, லைசோசோம் அப்படின்னு ஒரு வேர்டு படிச்சிருப்பீங்க. என்னன்னா சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மேக்ரோஃபேஜ், ஃபைக்கோஃபேஜ் அப்படின்வாங்க. இதெல்லாம் என்னன்னா செத்து போன செல்லு இல்ல அஃபெக்ட் ஆன செல்லு, இந்த மாதிரி செல்லெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு இதுவும் சூசைட் பண்ணிக்கும். சூசைட் மீன்ஸ் அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி இதுவும் செத்துடும். ஸோ டைஜஸ்ட் பண்ணி இது சாகும்போது அது நல்ல விதமான கண்டென்ட்டா மாத்தி கொடுத்துரும் பாடிக்கு. அப்ப அந்த கெமிக்கல் திருப்பி பாடிக்கு யூஸ் பண்ணிக்கும், ரீயூஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி தான் வேலைகள் வந்து நடக்குது. சரிங்களா, ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன சொல்றாங்க, ஓகே, புது திசுக்களை வந்து உருவாக்குது. மார்போஜெனிசிஸ்னா உருவ தொற்றவியல். ஓகேங்களா, அது மறுபடியும் உருவாக்கிட்டே இருக்கும். அதுதான் செல் டிவிஷன். ஒரு செல்லு 2 செல்லா மாறும். ஓகேங்களா, இந்த 2 செல்லு 2 செல்லா 4 செல்லா மாறும். ஸோ இந்த மாதிரி செல்லு வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுக்க. அதுக்கு தேவை வந்து சைட்டோசின். அதனாலதான் இப்ப சப்போஸ் நம்ம கிளைய உடச்சு போட்டா கூட என்ன ஆகுது? அதுல ஆக்சின் நுனியில இருக்குது, ஸோ டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, சைட்டோசின் செல் வந்து என்ன ஆகுது? நுனியில ஆக்சின் இருக்கிறதுனால செல் வந்து நல்லா வளர ஆரம்பிக்குது. ஸோ செல் டிவைட் ஆகும்போது இன்னொரு கிளை, இன்னொரு இலை, அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ளவரு, பூ, இன்னொரு விதை, அப்புறமா ஒரு ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லி டெவலப் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, ஸோ நியூ ஃபார்மேஷன் என்ன ஆகுது? இதுன்னா செல் டிவைட் ஆகுது. ஓகேவா, ஃபைன். And cytokine promote the growth of lateral buds, even the presence of apical bud. Okay, நுனி மொட்டு இருக்கும் போதே பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை சைட்டோசின்கள் உருவாக்குகின்றன. தட் மீன்ஸ் இப்படி வந்து ஒரு பிளான்ட், ஓகே, இப்படி ஒரு மொட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கல, அப்படியே ஒரு 4-5 மொட்டு, ஓகே, அப்படின்னு ஆகுது, 4-5 மொட்டு உருவாகுது. ஒரே காம்பாக்கும், ஆனா மொட்டுகள் பார்த்தீங்கன்னா 4-5 மொட்டு அப்படியே உருவாகும். ஓகே, ஸோ இப்போ மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சின் வந்துருச்சு. ஓகேங்களா, ஆக்சின் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இந்த நுனியிலேருந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த சைட்டோகினின்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன், செல்லை வந்து புதுசா உற்பத்தி பண்ணிட்டே இருக்குது. அப்போ இங்க ஒரு செல் இருக்கிறனால அந்த செல்லுல இருந்து ஒரு மொட்டு வளர ஆரம்பிக்குது, இன்னொரு மொட்டு வளர ஆரம்பிக்குது. இது பேஸ்ட் ஆன் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அது 1 ஆக்கலாம், 2 ஆக்கலாம், 3 ஆக்கலாம், எவ்வளவு வேணா ஆக்கலாம். திடீர்னு அரிய வகையில சைட்டோகின் அதிகமா செயல்படுச்சுன்னா ஒரே காம்புல ஒரு 10 மொட்டு 20 மொட்டு அப்படியும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம்? ஏதோ சம்திங் மரபணு சேஞ்சுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, உள்ள கெமிக்கல் சேஞ்சஸ்னால வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது சைட்டோகினின் டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜினிங் இன் த பிளான்ட். ஓகேங்களா, அதாவது சைட்டோகின் பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமை அடைவதை தாமதமாக்குகிறது. ஓகேங்களா, இதை கண்டுபிடிச்ச ரிச்மண்ட் லாங் அப்படின்றவங்க, அதனால ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிச்மண்ட் லாங் விளைவு அப்படின்னு. ஓகே, ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட். ஓகே, மறுபடியும் சொல்றேன், சைட்டோகினினோட வேலை என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா செல் டிவிஷன். ஓகே, செல் பகுப்பையை வந்து ஊக்குவிக்குது. ஓகேவா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சினோட சப்போர்ட் மூலியமா இதுவும் ரெண்டும் ஒரே வேலை தான் பண்ணுது. அதே மாதிரி செல்லை ஊக்குவிக்குது, செல் பகுப்பையை தூண்டுகிறது.
அதுக்கப்புறமா அந்த செல்லை பெரிதாக்குகிறது. அதுக்கப்புறமா அந்த ஒரு செல்லு மட்டும் இல்லாம பக்கவாட்டிலையும் என்ன பண்ணுது, ஃபார்மேஷன் நியூ ஆர்கன்ஸ். ஓகே, புது திசுக்கள் ஒரு செல். ஏன்னா மொத்த பாடி ஸ்ட்ரக்சர்னா எப்படி சொல்லலாம், நான் ஒரு ஹியூமன் வச்சு சொல்றேன், அதே தான் எல்லாத்துலயுமே, அதனால புரிஞ்சுக்கங்க. ஒரு செல்லு, ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்லலாம்னா, வெயிட் பண்ணுங்க, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரே, நம்ம கண்டென்ட்லயே இப்படிதான் படிப்போம். ஓகே, அதாவது இது செல்லு, இது பிளான்ட்டுக்குன்னு சொல்லல, ஜென்ரலா சொல்றேன், சரிங்களா. இதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, செல்லு, இது நியூக்ளியஸ், மூலக்கூறு இங்க இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள, ஓகேவா, இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள வந்து குரோமோசோம்கள் இருக்குது. ஓகே, ஒரு ஜோடி குரோமோசோம். இந்த ஒரு ஜோடி குரோமோசோம்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு ஜோடி குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ இருக்குது, ஓகேங்களா. ஒரு ஜோடி குரோமோசோம். இப்போ அதெல்லாம் ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஒரு ஜோடி ஒன்று எடுத்துக்கிறேன். இதுக்குள்ள என்ன ஆகுது, டிஎன்ஏ இருக்குது, இதுதான் டிஎன்ஏ. ஓகே, இது குரோமோசோம்கள், இது ஏதோ தேவையில்லை, ஓகேங்களா. குரோமோசோம்கள், இது உள்ள இருக்குது டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை வெளியேடுங்க. ஓகே, இந்த டிஎன்ஏ வெளியேடுங்க. இதுக்குள்ள என்ன ஆகுது, ஜெனடிக் கோடு, ஜெனடிக் கோடு, ஓகேவா. இது ப்ராப்பரா இருந்தால் இது ப்ராப்பரா வளரும், இது ப்ராப்பரா இருந்தால் இது ப்ராப்பரா வளரும், இது ப்ராப்பரா இருந்தால் நியூக்ளியஸ் ப்ராப்பரா வளரும், ஒரு செல்லு வளரும். செல்லு ப்ராப்பரா இருந்தா ஒரு டிஷ்யூவா உருவாகும், ஒரு திசுக்களா உருவாகும், திசு உருவாகுனா ஒரு ஆர்கனா உருவாகும், ஒரு ஆர்கன் உருவாகுனா அதுல இருந்து ஏகப்பட்டதா என்ன ஆகும், கண்ணு காணு மூக்கு வாயின்னு சொல்லிட்டு எல்லாம் உருவாகி ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ இது நம்ம திருப்பியும் ஜுவாலஜி வரும்போது பார்க்கலாம், சரிங்களா. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி செல்லு புதுசா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. லேட்டரல் பட்ஸ் அண்ட் முக்கியமானது சைட்டோகினின் டிலேஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் தி பிளான்ட், அதாவது முதிர்ச்சி அடைவதை வந்து தாமதப்படுத்துது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஓகே, இப்போ மல்லிப்பூ எடுத்துக்கோங்க. மல்லிப்பூ எடுத்தீங்கன்னா ஒரு நாள் தான் தாங்குது, நைட் ஆனால் என்ன ஆகிடும், வாடிடுது, ஓகேங்களா. அடுத்த நாள் வந்து வாடிடுது பூ. அப்போ சைட்டோகினினோட வேலை என்னன்னா, அந்த ஒரு நைட்டு வரைக்கும் அந்த மல்லிப்பூவை வாடாம பாத்துக்குது, அவ்வளவுதான். ஸோ தட் மீன்ஸ் ஏஜினிங், ஓகே, ஆகாம பாத்துக்குது. அதுக்கப்புறமா மற்ற 2 ஹார்மோன் சொன்ன பார்த்தீங்களா, அது செயல்பட ஆரம்பிக்கும், பூ வாடி போயிடும், அது டைலூட் ஆயிடும். ஏன் சார் இது இந்த மாதிரி நடக்குது, வாடாமையே கடைசி வரைக்கும் இருக்கலாமே அப்படின்னா, உணவு சங்கிலி நடைபெறாது, கரெக்டா. ஒண்ணு உருவாகி அது அழிஞ்சி போனாதான். இப்போ ஒரு பிளான்ட், இந்த பிளான்ட், ஓகேங்களா, இது உருவாயிடுச்சு, இது அழிவே அழியாத பிளான்ட் அப்படின்னா அடுத்து இதை சுத்தி இது ஜென்ரேஷன்ல எதுவுமே வளராது. காரணம், இதை சார்ந்து இருக்க எந்த விஷயமும் வளராது, ஓகேங்களா. ஏன்னா இப்ப இது வளர்ந்து இது அழிஞ்சி கீழே விழுந்தாதான் அது மற்ற உயிரினத்துக்கு உணவு, கரெக்டா. மற்ற உயிரினத்துக்கு உணவு, அதுல இருந்து அப்படியே ஆகும், டெவலப் ஆகும். இப்படிதான் வந்து உணவு சங்கிலி போயிட்டு இருக்கும். இப்ப சப்போஸ் இது வளர்ந்துகிட்டே இருக்கும், இது அழியே அழியாது, அந்த மாதிரி நம்ம மாத்தி வச்சிட்டோம்னு வச்சுப்போமே, இது சார்ந்த இருக்க உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிடும், கரெக்டா. அது சார்ந்த இருக்க உயிரினங்கள் ஏதோ ஒண்ணு அழிஞ்சிடும், அது சார்ந்த இருக்க உயிரினங்கள் அழிஞ்சிடும். காலப்போக்கில் இது எப்படி போகும், அப்படியே சுத்திக்கிட்டு இங்க ஒண்ணு இருக்கும், எக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, இதை சார்ந்து இது ஏதோ வகையில வாழ்ந்துட்டு இருக்குது. இப்படி சுத்தி போய் ஒண்ணு ஒண்ணா அழிஞ்சு கடைசியில் இதுவும் அழியும் போது இதுவும் அழிஞ்சு போயிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உணவு சங்கிலி. இப்படிதான் வந்து முழுக்க முழுக்க சுத்திக்கிட்டே இருக்குது, ஓகே. அந்த உணவு சங்கிலில இருந்து ஏதாவது ஒண்ணுத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, மற்றது பாதிப்படையும், ஓவரப்பட்டு மொத்த சங்கிலியுமே கொலாப்ஸ் ஆயிடும், ஓகே. ஸோ அப்போ ஏஜினிங் பண்றத குறிப்பிட்ட காலத்துக்கு தடுக்குதான் வந்து சைட்டோகினின் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா. ஸோ இந்த சைட்டோகினின் பார்த்தீங்கன்னா ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா கண்டுபிடிச்சது அவர் தான். ஸோ ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுவாங்க, ஓகேங்களா. அடுத்தது, ஸோ இது லேட்டரல் பட், செல் டிவிஷன், ஏஜிங், ஓகேங்களா. ஸோ இதை பத்தி எல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட், அதனாலதான் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஃப்ரூட்ஸ், ரூட் வெஜிடபிள்ஸ், என்னன்னா இந்த என்ன சொல்றது, கிழங்கு வகைகள், காய், அதாவது எப்படி சொல்றது, கேரட்டு, முள்ளங்கி,
ஓகேவா, பொட்டேட்டோ, முட்டைக்கோசு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங்கிவிட்டி அதிகம், ரொம்ப காலத்துக்கு, அதாவது ரொம்ப நாளுக்கு தாக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சைட்டோகினின் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் அது ஏஜினிங் ஆகாம தடுக்குது. ஓகே, அடுத்தது ஜிப்ரலின். ஓகே, இதை வந்து குகசோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குகசோவா. ஓகே, ஹார்மோன்ஸ் அப்சர்வ்டு பை பக்கானல் டிசீஸ். ஓகே, ஸோ இதை ஜிப்ரலின் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சவங்க வந்து குகசோவா, டிஸ்கவர் பண்ணவங்க குகசோவா. அப்சர்வ்டு பக்கானே டிசீஸ். ஓகே, பக்கானே டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கானே நோய், பயிரில் பக்கானே நோய், அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் அப்படின்வாங்க. அதாவது கோமாளித்தன நோய். ஓகேங்களா, கோமாளித்தன நோயை கண்டறிந்தவர் அப்படின்னு சொல்லலாம். யாருன்னா குகசோவா. ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் அப்படின்வாங்க. இன் ரைஸ்ல கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, பிகாஸ் இதை கண்டுபிடிச்சது விளைவா இந்த ஒரு ஹார்மோன்ஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே, so fine. Introduced the rice was caused by fungus. Okay, Gibberella fujicoga. Okay, Gibberella fujicogai. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நெல்லின் கணுவிடை பகுதியின் இத்தகைய நீட்சி ஜிப்பெல்லா பியூஜிகோகாய். ஓகேங்க, ஜிப்பெல்லா பியூஜிகோகாய் என்னும் பூஞ்சையால் ஏற்பட்டது. இதற்கு காரணமான செயல்திறன் வாய்ந்த பொருள் ஜிப்பலின் அமிலம் என அடையாளம் காணப்பட்டது. ஜிப்பலின்கள் வாழ்வியல் விளைவுகள். ஓகே, வாழ்வியல் விளைவுகள் ஆக்டிவ். ஓகே, ஐடென்டிஃபை தி ஜிப்பலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபைன். அதாவது இந்த ஃபங்கஸ், இந்த ரைஸ்ல இந்த ஃபங்கஸ் ஜிப்பலின் ஃபுஜிகோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கை, ஒரு பூஞ்சை இனம். ஓகேங்களா, அது வந்து இதை அட்டாக் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு அமிலம் வந்து தேவைப்படுது அப்படின்றது வந்து மூலக்கூறுகள் கண்டுபிடிக்கும் போது அதை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன சொன்னாங்க, ஜிப்ரலின் அப்படின்றது வந்து இது இன்டியூஸ் பண்ணுது, அதாவது இது வந்து ஊக்குவிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இப்போ ஜிப்ரலின் அப்படின்றது ஒன்றும் இல்லை, குகசோவா அப்படின்றவங்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஹார்மோன். ஓகேங்களா, அது வந்து அப்சர்வ்டு பக்கானே டிசீஸ், அதாவது ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ், ரைஸ்ல நான் இருக்கும் போது அந்த ஒரு டிசீஸ், அந்த நோய் தாக்கப்பட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஜிப்ரலினை கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்றத ஒரு விஷயமா கொண்டு வந்தாங்க. சரிங்களா, ஃபைன். இந்த ஜிப்ரலினோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்ப்போம் அடுத்தது. இந்த ஜிப்ரலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட் அப்படின்வாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஓகே, இது வந்து ஒரு கரும்பு அப்படின்னு எடுத்துப்போம். கரும்பு மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க. ஓகே, இது வந்து ஒரு கரும்பு. ஓகே, இது ஒரு கரும்பு. ஓகே, இது ஏ, இது பி. சரிங்களா, மேக்சிமம் கரும்பை ஏ எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்களா, பி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பியை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா பில என்ன இருக்குது, கரும்பு நல்லா நீண்டு இருக்குது. ஓகே, பி சூப்பர். ஓகே, ரீசன் என்ன, பி ஏன் விரும்பி சாப்பிடுவாங்க, பிகாஸ் அந்த நோட்ஸ், அந்த முடிச்சுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா கரும்புல, ஏல வந்து முடிச்சு பக்கத்துல இருக்குது, கொஞ்சம் தான் கடிப்போம், ஜூஸ் வரும், அதுக்கு மேல கடிச்சா பல்லுதான் வலிக்கும், எனக்கு கடிக்க முடியாது, அந்த முடிச்சு வந்துடுது. ஓகேவா, என்னடா இது சாப்பிடவே முடியலன்னு சொல்லி கடுப்பாகும். இதே வந்து ஒரு பெரிய கரும்பா இருந்தா அந்த எண்டு டு அந்த எண்டு, அந்த ரெண்டு முடிச்சுக்கு நடுவில் நல்ல கேப் இருக்குன்னு வச்சுங்களேன், பொறுமையா அந்த ஜூஸை ரசிச்சு சாப்பிட முடியும். ஸோ தட் என்ன ஆகும், அந்த டேஸ்ட் தெரியுது, சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஓகேங்களா, அதனால என்ன ஆகுது அப்படின்னா அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ எதுலெல்லாம் முடிச்சுகள் நீளமா இருக்குதோ அதுக்கு காரணம் வந்து ஜிப்ரலின். ஓகேங்களா, அது அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இந்த படத்தை இதுல சொல்லலாம், சொரக்கானெல்லாம் இவ்வளோ பெருசு, ஏதோ ஒரு இதுல விவசாய தோட்டத்துல இவ்வளோ பெரிய சொரக்காய் வந்து பயிரிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. அவ்வளோ பெரிய சொரக்காயை பயிரிட முடியாது. ஓகேங்களா, வேணா மரபணு மாத்திட்டு வேணா பயிரிடலாம். பட் ஆனா ஏதாவது ஒரு காரணங்கள்ல அவங்க கொடுத்த உரமோ இல்லை ஏதோ ஒண்ணுனால கெமிக்கல் கொஞ்சம் முன்ன பின்ன போய் ஜிப்ரலின் வந்து என்ன ஆயிக்கலாம், அதிகமா ப்ரொடியூஸ் ஆயிருக்கலாம். அதனால அந்த நோடு எலாங்கேஷன், ஓகேங்களா, என்ன ஆயிருக்கும், அதிகமா வந்திருக்கும். ஓகேவா, சப்போ எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட், இதுதான் வந்து ஜிப்ரலினோட வேலை. ஓகே, தாவரங்கள் மீது ஜிப்ரலின்களை தெளிக்கும் போது அது கணுவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது. கணுவிடை பகுதி அப்படின்னா இந்த முடிச்சுகள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நோட்ஸ் அப்படின்னும். இது வேணா அசாதாரண
நீட்சியை தூண்டுகிறது, நல்ல லென்த் கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்ப எக்ஸாம்பிள் மக்காச்சோளம். சில மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா குட்டியோண்டு இருக்கும், சில மக்காச்சோளம் நல்லா என்ன சொல்றது இப்படி நீளமா இருக்கும். ஓகே, மக்காச்சோளம் நல்லா நீளமா இருக்கும். இப்ப இது என்ன சொல்லலாம், நல்லா சாப்பிடலாம். ஓகே, இது நல்லா சாப்பிடலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து ஜிபுலினோட வேலை, முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரோசேட் பிளான்ட் வித் ஜிபுலின் இன்டியூஸ் சடன் ஷூட் எலாங்கேஷன் ஃபாலோட் பை ஃப்ளவரிங். திஸ் இஸ் கால்ட் போல்டிங் அப்படின்வாங்க. அது ஒரு பிளான்ட், அதில் பிளான்ட்ல சொல்லிக்கோங்க. ஓகே, அதாவது நெருங்கிய இலை எடுக்கம் கொண்ட தாவரங்களில் ஜிபுலின்களை தெளிக்கும் போது திடீரென நீட்சியை உண்டாக்குகிறது. ஓகேங்களா, தண்டு நீட்சியை உண்டாக்குகிறது. ஓகே, அதாவது இது சப்போஸ் செயற்கையா நல்லா நல்லா லென்த்தா வேணும், வாழைப்பழம் நல்லா பெருசா வேணும், இல்லைன்னா வந்து கேரட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வகை கேரட் எல்லாம் நல்லா இப்படி சொல்லி வளைஞ்சு கிழிஞ்சு நல்லா இவ்வளோ நீளம் வரும் கேரட். முன்னெல்லாம் குட்டியாகும் கேரட். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, கேரட் நல்லா வந்து நல்லா ஒரு பெருசா வந்து கிடைக்குது. பிகாஸ் ஜெபுலின் வந்து தெளிக்கிறதின் விளைவா என்ன ஆகும்னா, இது மேல ஜெபுலின் படும்போது ஓகேங்களா, இதோட எலாங்கேஷன் வந்து தட் மீன்ஸ் இந்த ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேட் ஆகப்பட்டு இது நல்லா டெவலப் ஆகுது. எப்படி சார் வெளியே தெளிக்கிறதுனால அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே எடுத்துக்கங்க, நாமளே எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ டாக்டர் கிட்ட போகும்போது சில டிஃபெக்ட் சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஹார்மோனல் பிரச்சனைங்க, உங்களுக்கு ஹார்மோன்ல கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சைடு இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம மெடிசன்ஸ் எடுத்து கியூர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மெடிசன்ஸ் எடுத்து கியூர் பண்ணிக்கலான்றது ஒன்றும் கிடையாது. அங்க தேவை ஒரு ஹார்மோனு, அந்த ஹார்மோன் கிடைக்கல, அதனால வெளியே இருந்து கொடுக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள், சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் பாடியில சுரக்கலாம். இன்சுலின்றது ஒரு ஹார்மோன். ஓகேங்களா, பேங்க்ரியாஸ் கணையத்துல இருந்து உருவாகக்கூடிய ஒரு ஹார்மோன் இது இன்சுலின் அப்படின்னு. அது ஒரு செல்லால உருவாகுது, அதை நம்ம அங்க வரும்போது படிப்போம். இப்போ அந்த இன்சுலின் ஹார்மோன் பாடியில சுரக்கல ஒழுங்கா அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து ரத்த வழியா தான் எல்லாம் போகுது, ரத்தத்தோட கலந்துதான் எல்லா பாடிக்கும் போகுது, ஹார்மோன்ஸ் எல்லாம் ரத்தத்தோட கலந்துதான் போகுது. இப்போ குளுக்கோஸ் அதுவும் ரத்தத்துல கலந்துதான் போகுது. இன்சுலின் ப்ராப்பரா சுகந்தால் அந்த குளுக்கோஸை, தேவையான குளுக்கோஸை விட்டுட்டு தேவையில்லாத குளுக்கோஸ் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பாடியில. அதுதான் இன்சுலினோட வேலை. இப்போ இன்சுலின் ஒழுங்கா சுகக்கல அப்படின்னா தேவைக்கு அதிகமான குளுக்கோஸை என்ன பண்ணாது, பிளட்ல இருந்து உறிஞ்சி எடுக்காது. ஓகேவா, அப்ப பிளட்ல இருந்து உறிஞ்சி எடுக்காம அப்படியே விட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குளுக்கோஸ். குளுக்கோஸ்ன்றது C6H12O6 சுகர் சொல்யூஷன், அவ்வளவுதான். அப்ப பிளட் ஃபுல்லா அந்த சுகர் அதிகமா போகும். நாளடைவில் சுகர் அதிகமா போக 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 இந்த ஹார்மோன் எங்கெல்லாம் போதோ ஒவ்வொரு பாடி பார்ட்டா என்ன ஆகுது, சுகர் அதிகமா சேக 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 காம்போசிஷன் ஆகுது. ஓகே, அதுதான் வந்து சுகர் வந்துருச்சு, டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதான். அப்ப என்ன பண்றாங்க, அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்றதுக்கு வெளியே இருந்து இன்சுலினை அந்த பாடியில ஏத்துவாங்க. சிரஞ்சு மூலியமா அப்பப்போ இன்சுலின் போட்டியான்னு இந்த நியூஸ்ல எங்கேயாவது இல்ல எதனா யாருன்னா வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, சுகர்களுக்கு இன்சுலின் போட்டுக்கணும் அப்படின்னு. அப்ப என்னன்னா ஹார்மோனில வெளியேந்து கொடுக்குறாங்க, அதே தான் இங்க வெளியே தெளிக்கிறது. ஓகே, தட் மீன்ஸ் அந்த பிளான்ட் மேல ஹார்மோன்களை தெளிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபைன். ஜெபுலின் ப்ரொமோட்ஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர்ஸ் இன் மோனோஷியஸ் பிளான்ட். ஓகேங்களா, தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்கின்றன. இது அதோட கண்டினியூஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ தொடர்ச்சியான மலர்கள் நிகழ்னா இதற்கு போல்டிங் என்று பெயர். தட் மீன்ஸ் அது அதிகமான சடன் எலாங்கேஷன் வந்து போல்டிங். ஓகே, போல்டிங் அப்படின்வாங்க. வீங்கி போச்சு, நீண்டு போச்சு அப்படின்னு சொல்லல, அதுக்கு பேர் அப்படிதான், அது அந்த மாதிரி பேர் தான் போல்டிங். ஓகே, ஃபைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெபுலின் இருபாலினைந்த தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கின்றன. ஓகேங்களா, இருபாலினம் அப்படின்னா மோனோஷியஸ். ஓகேங்களா, இருபாலினம் அப்படின்னா ரெண்டுமே என்ன சொல்றது, ஓகில்ல தாவரங்கள். ஓகேங்களா, ஒண்ணுத்திலே ரெண்டு இருக்கும். ஓகே, அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா பைசெக்சுவல் மாதிரி. ஓகேங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஓகில்லா தாவரங்கள். ஓகேங்களா, ஜெபுலின்கள் இருபாலினைந்த தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை உருவாக்கின்றன. ஓகேங்களா, அதாவது மேல் பிளான்ட்ல வந்து என்ன ஆகுது, மாற்றத்தை உருவாக்குது. ஓகேங்களா, அது வந்து மேல் பிளான்ட். ஓகே, மேல் ஃப்ளவர் உருவாக்க வழிவகுக்குது. ஃபைன். ஜெபுலின் பார்த்தீங்கன்னா அடுத்தது முக்கியமானது பிரேக் த டார்மென்சி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இதுதான் கீ பாயிண்ட். பிரேக்கிங் த டார்மென்சி அப்படின்னா தமிழ்ல எப்படி சொல்றது, இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்லீப்பிங் சீட் அப்படின்வாங்க, அல்லது சீட் ஸ்லீப்பிங். ஓகே, சீடு ஸ்லீப்பிங். ஜெபுலின்கள் உருளைக்கிழங்கு உறக்க நிலையை நீக்குகின்றன. ஓகேங்களா, உருளைக்கிழங்கு உருக்க நிலையை நீக்குகின்றன. இது டெவலப்மெண்ட் தான். ஆனா அதே சமயம் இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இந்த பொட்டேட்டோ 10 நாளுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னா
10 நாள் வரைக்கும் என்ன பண்ணுது, பொட்டேட்டோ தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஆனா அதே பொட்டேட்டோவை ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, மெதுவா இங்க இருந்து இலை உருவாகுது. கரெக்டா? இங்க இருந்து அப்படியே வெள்ளையா ஒன்று ஃபார்ம் ஆகும், அங்க இருந்து ஒரு சின்ன இலை ஃபார்ம் ஆகும். பார்த்துருப்பீங்க நீங்க. கிட்டத்தட்ட பட்டிங் கேள்விப்படுறோம்ல, அந்த மாதிரி. அதே தான், வேற ஒன்றும் இல்லை, இலை ஃபார்ம் ஆகும். அப்ப என்னன்னா, இவ்வளவு நேரம் இது ஒரு சீடு தான், பொட்டேட்டோ ஒரு சீடு தான். பொட்டேட்டோ நல்லா தூங்கிட்டு இருக்குது 10 நாளைக்கு. ஏன்னா 10 நாள் கழிச்சு அது முளை விட ஆரம்பிக்குது. அப்போ பிரேக்கிங் சீட் டார்மென்சி அப்படின்னா ஆக்சின்கள் மற்றும் சைட்டோகினின்கள் இந்த பொட்டேட்டோல இருந்து இதை 10 நாளைக்கு தாக்கு பிடிச்சி வச்சுட்டு இருக்குது. ஓகேங்களா? ஜிபிலினும் இந்த பொட்டேட்டோவை நல்லா பெருசா வளர்கிறதுக்கு, நல்லா அப்படியே வளர்கிறதுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏன்னா இதுவும் க்ரோத் ஹார்மோன் தான். எது? ஜிபிலினோ. ஃபர்ஸ்ட் 3மே க்ரோத் ஹார்மோன் தான் நான் சொன்னேன். சரிங்களா? அப்ப இது என்ன பண்ணுது, இப்போ ஓவர் விட 10 நாள் முடியுது. இப்போ இதை துளு விட உருவாக்குது. தட் மீன்ஸ் தூங்கிட்டு இருக்க சீடை உள்ள சீடை எழுப்பி முளைக்க வைக்குது. அதுதான் பிரேக்கிங் டார்மென்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பிரேக்கிங் டார்மென்சி அப்படின்னா அதுதான் பொருள். அப்ப ஜிபிலின் உருளைக்கிழங்கின் ஒர்க்க நிலையை நீக்கிக்குது. அப்போ பிரேக்கிங் டார்மென்சி ஒர்க்க நிலையை நீக்கிடுச்சுன்னா துளு விட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்தது, ஜிபிலின் ஆர் எஃபிஷியன்ட் தென் ஆக்சின் இந்த இன்டியூசிங் த ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட். ஓகே, பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதாவது விதைகளற்ற கனிகளை, தட் மீன்ஸ் கருவுகா கனிகள், அதுதான் பார்த்தினோகார்பிக். ஓகே, ஃப்ரூட்ஸ். கருவுகா கனிகள், கருவுதல் நடைபெறாமலேயே கனிகள் உருவாகுது, அதுதான் பார்த்தினோகார்பிக்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், திருப்பி எழுதிக்கேன். ஓகே, விதைகளற்ற கனிகளை ஓகே என்ன சொல்லுது, தூண்டுவதில் ஆக்சின்களை விட ஜிபிலின்களின் திறன் மிக்கவை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்ன சொல்றான், ஆக்சினும் அதே வேலை தான் பண்ணுது, ஜிபிலினும் அதே வேலை தான் பண்ணுது. பட் ஆனா இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீட்லெஸ் ஓகே ஃப்ரூட்ஸ்ல ஆக்சினோட செயல்பாட்டு திறனை கம்பேர் பண்ணும்போது ஜிபிலினோட செயல்பாட்டு திறன் அதிக அளவுல இருக்குது. ஸோ இன்னும் நல்லா டெவலப் ஆகுது, இன்னும் நல்லா உருவாகுது அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் ஜிப்ரலின். ஓகே, ஸோ இப்போ என்னென்னலாம் பார்த்தோம், 3 ஹார்மோன்ஸை பார்த்துருக்கோம். ஓகே, ஆக்சின் பார்த்தோம், சைட்டோகினின் பார்த்தோம், அதுக்கப்புறமா ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹார்மோன் பார்த்தோம். 3மே growth ஹார்மோன். ஓகே, 3மே growth ஹார்மோன். இந்த 5 பாயிண்ட் தான் கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். And the treatment of the rosetta plants for gibberellin, treatment of the rosetta plants induce a sudden shoot elongation followed by the flowering. This is அப்படின்னு கொடுத்துட்டு it is based on gibberellin, cytokinin, auxina அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுப்பான். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல இருந்தா வரும் உங்களுக்கு. ஸோ புக் பாயிண்ட்ஸே கொடுக்கறதுனால நீங்க இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஓகே, அங்கேயே எழுதிட்டு எல்லாத்தையும். ஓகே, அப்சிசிக் ஆசிட். ஓகேங்களா? அடுத்தது அப்சிசிக் ஆசிட். இது இப்ப படிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா growth decline ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சியை தடுக்கும் ஹார்மோன்கள், growth decline ஹார்மோன்கள், வளர்ச்சியை தடுக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்சிசிக் ஆசிட், growth inhibitors அப்படின்னா தடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பொருள். which regulates abscission and dormancy. Okay, it increases the tolerance of plants of various kind of stress. Okay, so various kind of stress is also called a stress hormone அப்படின்வாங்க. அதாவது ஓகே, இதை என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன், தமிழ்ல நானும் ஓகே டன் இங்க கொடுக்கலையா? சரி, ஃபைன், நோ ப்ராப்ளம். பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அப்சிசின் ஹார்மோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் என்னன்னா, முக்கியமாக growth தடை செய்யக்கூடிய ஹார்மோன் தான் இது. அப்போ என்னென்னலாம் பண்ணுது, ஏபிஏ ஹார்மோன், அப்சிசிக் ஆசிட் ஹார்மோன் promotes the process of abscission, separation of leaves, flowers, fruits from the branch. ஓகே, அதாவது உதிர்தல் நிகழ்வை இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவை கிளைகளில் இருந்து தனித்து உதிர்ந்து விடுவது. ஓகே, அதாவது மொத்தமா வந்துச்சுன்னா பிளான்ட் செத்து போயிடும். ஓகேவா? அப்போ ஒன்னொன்னா தனித்தனியா இப்படி பிரான்ச் இருக்குது. ஓகே, இந்த பிரான்ச்ல இப்படி ஒரு லீஃப் இருக்குது. ஓகே, ஓவர் த பீரியட் இந்த பிரான்ச் இருக்குது, இந்த பிரான்ச் அப்படியே தாங்குது, இந்த காம்போ அப்படியே தாங்குது. ஆனா இந்த இலையை மட்டும் என்ன பண்ண கட் பண்ணிக்க, அப்படியே இந்த இலை கீழே விழுந்துடும். புரியுதுங்களா? மொத்தம் இந்த பிரான்ச் இந்த காம்போ சேர்ந்து விழ போறது கிடையாது, இந்த இது மட்டும் தான் விட. அப்போ செப்பரேட்டா என்ன ஆகுது, செயல்பாடு நடக்குது. ஓகேங்களா? குட் ஒன் தானே. மொத்தமா விழுந்துச்சுன்னா மொத்த பிளான்ட் செத்து போயிடும்ல. ஸோ இது விழுந்தாதான் அப்போ திருப்பி ஆகும். இப்போ இந்த இடத்துல விழுந்துருச்சு,
இங்க இருந்து என்ன ஃபார்ம் ஆகும், திருப்பியும் வளைக்கும் போது ஆக்சின்கள் உருவாகும். ஆக்சின்கள் உருவாகி சைட்டோகினின் ஜிபுலின் உருவாகி லீஃப் வரும். சப்போஸ் ஜிபுலின் நல்லா உருவாச்சுன்னா லீஃப இப்படி வரும். அவ்வளவுதான் விஷயம். சைட்டோ இப்ப அப்சசிஷன் நடந்துச்சுன்னா கோபத்தை போயிட இது அப்படியே பழுத்து கட்டாயி கீழே ஊத்துரும். இப்ப வெறும் என்ன சொல்றது காம்பு மட்டும் தான் இருக்கும், இலை இருக்கா, திருப்பி உருவாக்கும். இது தாங்க விஷயம். அப்ப இதோட வேலை என்ன, செப்பரேஷன். ஓகே, உதிர்தல் நிகழ்வு நடக்குது. டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிராஃப்ட் கண்டிஷன் ஏபிஏ காசஸ் ஸ்டொமேட்டல் க்ளோஷர். நீர் இறுக்கம் மற்றும் வறட்சி காலங்களில். ஓகே, இறுக்கம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ். தென் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னா இங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இங்கிலீஷ்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொன்னா இறுக்கும். ஓகே, இறுக்கம் ஹார்மோன்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இறுக்கும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது இந்த அப்சசிக் ஆசிட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஓகே, தட் மீன்ஸ் இறுக்கம் ஹார்மோன்கள். ஓகே, சோ ஃபைன். சோ இது செயல்படுது ஸ்ட்ரெஸ் டிராஃப்ட் கண்டிஷன்ல. அதாவது என்ன சொல்லலாம், அந்த சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த பிளான்ட்டுக்கு. அந்த மாதிரி வறட்சி காலங்களில் இலை துளிகளை மூட செய்கிறது. ஏன் சார் இலை துளிகளை மூட செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இப்ப எக்ஸாம்பிள், இது பிளான்ட்டுங்க, இது ஒரு லீஃப். ஓகேங்களா, இது வந்து ஒரு லீஃப். இப்படி எடுத்துங்க. இந்த லீஃப்ல தான் என்ன இருக்குது, போஸ். போஸ் அப்படின்னா துகள்கள். போஸ் ஸ்போஸ் இல்ல, அது போஸ். போஸ் ஓகேங்களா, ஓட்ட துகள்கள். இது நம்ம உன்னிப்பா பார்த்தா இன்னும் நார்மல் கண்ணில் அவ்வளோ சில பிளான்ட்ல தான் பார்க்க முடியும், சில பிளான்ட்ல பார்க்க முடியாது. மேக்ஸிமம் நிறைய பிளான்ட்ல பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோபிக் தான் பார்க்க முடியும். இது ஹோல்ஸ் இருக்கும். இது வழியா தான் என்ன பண்ணது, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்வாங்க. எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். தட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, நீங்க இந்த குளுக்கான் டிக்கு ஒரு ஆட் பார்த்துப்பீங்கல்ல. ஒரு சூரியன் வந்து ஒரு பையனோட தலையில டைரக்டா ஸ்ட்ரா போட்டு அப்படியே ஊஞ்சிக்கிட்டு போகும். ஓகே, அதை பார்க்கும்போது என்ன தெரியுது, டீஹைட்ரேஷன் நடக்குது. கரெக்டா, அதானே சொல்றவாங்க, டீஹைட்ரேஷன் நடக்குது. ஓகே, ஸோ அதை தான் இங்க நம்ம பேசுறோம். அந்த மாதிரி டீஹைட்ரேஷன் நடக்குதுன்னா மொத்த பாடியிலுக்கு நீர் சத்து வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா பொதுவா பாடியிலுக்கு எக்ஸ்ட்ரா நீர் சத்தை வந்து என்ன பண்ணும், சூரியன் வந்து சன்ரைஸ் மூலியமா நல்லா அப்சர்வ் பண்ணுது, இழுக்கதான் செய்யுது. அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, பாடியில இருந்து ஸ்கின்ல இருந்து வெளியே, நம்ம ஸ்கின்ல இருந்து ஸ்கின்னை உத்து பாத்தீங்கன்னா முடி இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸ் வழியா தான் என்ன வருது, தண்ணி வேர்வை வந்து வெளியே வருது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஊஞ்சி எடுத்துக்குது. ஓகே, அதிகமான தண்ணியை சூரியன் வந்து ஊஞ்சி எடுக்கும் போது தண்ணி வந்து வெளியே வருது. ஓகே, ஸோ அதே மாதிரி இலையில வந்து என்ன பண்ணோம், ஸ்டொமேட்டா அப்படின்வாங்க, அதுல இருந்து வெளியே செல்லுது. ஓகேவா, இதுல இருந்து வெளியே செல்லுது. ஓகே, லீவ்ஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ். அப்போ இது வந்து மூடிட்டாதான் என்ன ஆகும், தண்ணி வந்து வெளியே போகாது. கரெக்டா, ஏன்னா டிராஃப்ட் கண்டிஷன் அப்படின்னா வறட்சி காலங்கள்ல இலை நல்லா விரிஞ்சிருந்தா என்ன ஆகும், ஸ்டொமேட்டால் மூடல அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் தண்ணி கூட இந்த இலை வழியா சூரியன் என்ன பண்ணும், மொத்தமா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். ஓகே, அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னா இலை சீக்கிரமா என்ன பண்ணும், காஞ்சி போய் கீழே விழுந்துரும். கரெக்டா, அப்ப அந்த டைம்ல அதை காப்பாத்துறதுக்கு இந்த அப்சஷன் ஆசிட் என்ன பண்ணுது, ஸ்டொமேட்டோல மூடிக்குது. ஓகே, ஃபைன். அடுத்தது, ஏபிஏ ப்ரோமோட் சென்சிங்ஸ் இன் லீவ்ஸ் பை காசிங் லாஸ் ஆஃப் குளோரோஃபில். ஓகே, அதாவது இலைகளின் பச்சையத்தை இழக்க செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கிறது. தட் மீன்ஸ் இலை நல்லா இருக்குது, பச்சையா இருக்குது, அப்படியே காலம் போக 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 என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் மஞ்சள் ஆகுது, ப்ரௌன் ஆகுது, அப்படியே மஞ்சள் ஆகுது, மொத்தமா ப்ரௌன் ஆகுது, இலை கீழே விட்டுது. புரியுதுங்களா? அப்ப இந்த மேக்சிமம் வந்து இந்த மாங்காய் இலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே மாங்காய் இலை பார்த்து காஞ்சி போய் கீழே விழுந்துட்டு இருக்கும், இலை எல்லாம் உதிர்ந்துட்டு இருக்கும். தட் மீன்ஸ் என்ன பண்ணுது இது, ஓகேங்களா, அந்த லீவ்ஸ் லாஸ் ஆஃப் குளோரோஃபில், பச்சையகத்தை வந்து அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ண முடியாது, போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாதுன்னா அந்த இலை வந்து வேஸ்ட். ஓகேவா, செத்து போய் கீழே வந்துடும். அந்த வேலையை தான் இந்த அப்சஷன் வந்து செய்யுது. ஓகே, அதுக்காக இது கெட்டதுன்ட்டு இல்லை, அந்த சைக்கிளை வந்து பூர்த்தி செய்யறது கடைசி. அதாவது நல்லதுன்னு ஒன்று ஆரம்பிச்சா கெட்டதுன்னு ஒன்று முடியணும், அதுதான் முடிச்சு வைக்க முடியும். ஓகேங்களா, அப்ப கடைசியா வந்து அந்த பிளான்ட்டோட எண்டுக்கு வகத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இன்டியூஸ் பட் டார்மன்சி டுவர்ட் தி அப்ரோச் ஆஃப் வின்டர் இன் ட்ரீஸ் லைக் பர்ச். பர்ச் அப்படின்றது ஒரு பிளான்ட். ஓகே, ஃபைன். அதாவது குளிர்காலங்களின் போது பர்ச்
போன்ற மகங்களில் மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது. ஓகேங்களா? இப்போ குளிர்காலங்கள் அப்படின்னா இப்படி யோசிச்சுக்கோங்க. இங்க வந்து ஸ்டொமேட்டல் வெயில் காலத்துல மூடிக்குது. குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா மொட்டு வந்து வளராம என்ன பண்ணிக்குது, அப்படியே பாத்துக்குது. பிகாஸ் இப்ப மொட்டு வந்து வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குளிர்காலத்துல சன்ரைஸ் கிடைக்காது. அப்ப சன்ரைஸ் கிடைக்கல அப்படின்னா அது ஓபன் ஆயிட்டும், சன்ரைஸ் கிடைக்காம என்ன ஆயிடும், செத்து போயிடும். ஓகே, அதுக்கு பெட்டர் என்ன பண்ணுதுன்னா குளிர்காலம் போது ஓகே மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது. மொட்டு நீ என்ன பண்ண, மொட்டாவே கொஞ்ச நாளைக்கு வெயில் வரும்போது நீ ஓபன் பண்ணிக்கோ. இப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப மல்லிப்பூவெல்லாம் பாத்தீங்கன்னா மொட்டு விட்டுருக்கும் நைட்டு. ஓகேங்களா? காலையில பாத்தீங்கன்னா நல்லா பூ வந்து வளர்ந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன மீனிங்னா மொட்டு அப்ப அந்த நைட்டு வரைக்கும் அதை ப்ரொமோட் பண்றது, நைட்டு வரைக்கும் அதை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறது, காலையில சன்ரைஸ் அந்த பக்கம் ஓபன் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி அதை நீட்டிக்கி வைக்குது. யாருன்னா அப்சிசிக் ஆசிட். ஓகேவா? ஃபைன். கடைசி பார்த்தீங்கன்னா தக்காளி தாவகத்தில் ஏபிய பக்கவாட்டு முட்டி வளர்ச்சியை தடை செய்யும், வீரியமிக்க வளர்ச்சி அடக்கி ஆகும். ஓகேங்களா? ஃபைன். அதாவது பாத்தீங்கன்னா இது இன்ஹிபிட்டர்ஸ் ஆஃப் தி லேட்டரல் பட் growth in tomato. ஓகே, அதாவது பக்கவாட்டு முக்கியமா தக்காளியில பக்கவாட்டு முட்டு வராம பாதுகாக்கும். ஓகேங்களா? பாத்துக்கும். இது பக்கவாட்டுல லேட்டரல்ல பட்ஸ் முட்டு வளர விடுறதை இது தடுத்துடும். அந்த மாதிரி வளர விடாது இது. ஓகேங்களா? இது அப்சசிக் ஆசிடோட கண்டென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், உதிர்தலை உண்டாக்குது. ஓகே, சிம்பிள் வந்து ஃபாலிங் லீவ்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்யுது. அப்போ டிராஃப்ட் கண்டிஷன்ல ஸ்டொமேட்டல். ஓகேங்களா? அந்த டிராஃப்ட் கண்டிஷன்ல என்ன பண்ணுது, ஸ்டொமேட்டல். ஓகே, இலைகளிலிருந்து என்ன சொல்றது, வறட்சி காலங்களில் இலை இதை மூட செய்கிறது. இந்த இடத்துல ஆக்சுவலா வந்து எனக்கு டிஸ்பிளே பிரச்சனை, அதனால தெரியல. ஃபைன். ப்ரொமோட்ஸ் தமிழ்ல தெரியல. ஓகே, இங்கிலீஷ்ல ஸ்டொமேட்டல். ஏபிஏ ப்ரொமோட்ஸ் சென்சின்ஸ் இன் லீவ்ஸ் பை காசிங் லாஸ் ஆஃப் குளோரோபில். பச்சை நிறமையை வந்து ஸ்டாப் பண்ணி மஞ்சள் கலரா மாத்தி, அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரா மாத்தி மொத்தமா என்ன பண்ணிட்டு அந்த இலையே கீழே துண்டாகி விழுற அளவுக்கு பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் பட் டார்மென்சி, மொட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நாக மொட்டாவே இருக்கிறதுக்கு வழி பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி லேட்டரல் சைடுல முட்டுகள், பக்கவாட்டுல முட்டு வளர்க்குது, முக்கியமா தக்காளியில வந்து தடை செய்யுது. இது அப்சிசிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுதாங்க வந்து அந்த பச்சை நிறமி வந்து கட் ஆயிட்டு போகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் இது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, குளோரோஃபில் பிக்மெண்ட் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஓகே, அப்போ இதை ஸ்டாப் பண்ணிச்சுன்னா அப்படியே இந்த கலருக்கு மாறுது, அப்படியே மஞ்சள் கலரோ ப்ரௌன் கலரோ ஆகும். ஓகே, அப்போ நான் அவனை கட் ஆகி கீழே அப்படியே இங்க வந்து கட் ஆகி கீழே விடுது. இதுதான் வந்து சென்சின்ஸ் அண்ட் அப்சஷன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் ஹார்மோன் வந்து எத்திலின். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்டான ஹார்மோனும் கூட. ஓகே, இது வந்து எத்திலின் ஹார்மோன்கள். ஃபைன். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் எ growth inhibitors. ஓகே, வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஹார்மோன். ஓகே, இது gaseous plant ஹார்மோன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. gaseous plant ஹார்மோன் அதாவது வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன். ஓகே, வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன். ஓகே, இது வளர்ச்சி அடக்கி ஆகும், அதாவது growth inhibitors, வளர்ச்சியை அடக்கக்கூடிய ஹார்மோன். இதுவும் அப்சஷனும். ஓகேங்களா? இது பொதுவாக கனிகள் முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. ஆப்பிள் பழுப்பதிலும், ஆப்பிள், வாழை, தர்பூசணி போன்ற தாவரங்கள் கனிகள் பழுக்கும் அதிக அளவு எத்திலின் உபயோகப்படுகிறது. இப்ப புரிஞ்சுதுங்களா ஏன் வந்து இந்த ஆப்பிள், பனானே இதுல எல்லாம் வந்து அதிகமா வந்து ஏன் இதை யூஸ் பண்றாங்கன்னா, அழகா அதை என்ன பண்ணா பழுக்க வச்சு புகை போட்டு பழுக்க வைக்க. சூப்பர். கவுண்டமணி டைவ்லாக் வந்து இல்ல, புகை போட்டு பழுக்க வச்சேன். எப்படின்னே பழுக்க வச்சிங்க அப்படின்னா, புகை போட்டு பழுக்க வச்சேன் அப்படின்னா, புகை போட்டுன்றது மீன்ஸ் எத்திலின். ஓகேங்களா? கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன். இது வந்து என்ன சொல்றது, வாயு நிலையில இருக்குது. மற்றதெல்லாம் வந்து தண்ணியா என்ன சாலிடா இருக்கலாம், தண்ணியில கழிச்சு கூட ஊத்திக்கலாம், இல்ல அது லிக்விடாவே கூடலாம் அப்படியே ஊத்திக்கலாம். ஓகே, பட் இது பாத்தீங்கன்னா எத்திலின் அப்படின்றது வாயு நிலையில இருக்குது. இது செயற்கையாவே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனாலதான் என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு வந்து அது மேல இது பண்ணி புகை போட்டு, கார்பைட் மாம்பழம் சொல்லலாம், புகை போட்டு படுக்க வைக்கிறது. இதுதான் வந்து எத்திலின். ஏன் அதை புகை போட்டுனா, பிகாஸ் இட் இஸ் எ gaseous plant ஹார்மோன். ஓகே, புகை போட்டு பழுக்க வைக்காங்க. சில ஆப்பிள் பாத்தீங்கன்னா பல இருக்கும். கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இப்பதான்ப்பா அப்படியே சுட சுட மரத்துல இருந்து பகுச்சி எடுத்து வந்து போட்டுக்காம பழகுது அப்படின்னு நினைப்போம். ஓகேங்களா? பலன்னு எந்த ஆப்பிள் இருக்குதோ அந்த ஆப்பிள் மேல வேக்ஸ் பூசியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, வேக்ஸ். சரிங்களா? வேக்ஸ்னா என்ன சொல்றது, மெழுகு இருக்கு பாத்தீங்களா, அந்த மெழுகு பூசினாதான் அந்த ஆப்பிள் வந்து பல இருக்கும். அப்படி இந்த படத்துல அப்படியே பல்லு காட்ட டிங்னு அப்படி லைட் அடிக்குமே, அந்த மாதிரி அது இருக்கிறது காரணம். ஏன்னா நம்ம ஆளுங்க எப்படி அப்படி நல்லா பாலிஷ் பண்ணி இப்படி நல்லா சூப்பரா வச்சிருந்தாதான் ஃப்ரெஷ் அப்படின்றத நம்ம மைண்ட் செட்டு. அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றான், வேக்ஸ் போட்டு நல்லா இதுக்கு வேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருப்போம். இந்த ஒரு ஆப்பிள்
என்ன சொல்றது 15 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போய் பக்கத்துல ஒரு ஆப்பிள் இருக்கும், யாருமே கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவு டஸ்டா அப்படியே மொக்கையா இருக்கும், அப்படியே சோர்ந்து போன மாதிரி இருக்கும் அந்த ஆப்பிள். அது யாரும் டச் பண்ண மாட்டாங்க. பக்கத்துல வந்து நல்லா பல இருக்கும், அதை போய் முதல்ல கை வச்சு எடுத்துப்பாங்க. ஏன்னா பிகாஸ் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அது ஃப்ரெஷ் கிடையாது, அதுக்கு மேல வந்து வேக்ஸ், ஓகேங்களா, மெழுக வந்து பூசுறது. ஓகே, இது பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா என்ன ஆயிட்டுக்கும், பழம் ஆயிடும். இப்போ நேச்சரான பழத்துக்கும் கார்பைட் போட்டு படுக்க வச்ச பழத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கார்பைட் போட்டு படுக்க வச்ச பழம் பாத்தீங்கன்னா பழம், அதாவது பழுத்தது தெரியும், ஆனால் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா வழுவழுன்னு அழகா முழுன்னு இருக்கும். ஓகேங்களா, கார்பைட் போட்டு படுக்க வச்சது எல்லாமே முழுன்னு அழகா இருக்கும். ஓகே, ஆனா இதே, அதாவது எப்படி சொல்ற, டீனேஜர் மாதிரி இருக்கும். ஆனா இதே நார்மலா பழுத்த மாம்பழத்தை எடுத்தீங்க அப்படின்னா பழுத்து இருக்கும் அதுவும், ஆனா சுருக்குமா இருக்கும். தட் மீன்ஸ் வயசானவங்க, ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும் மாம்பழம். மாம்பழம் மட்டும் இல்ல, எல்லா பழமும் அப்படிதான். ஓகே, பிகாஸ் நேச்சரா நடக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும் போது, ஓகேங்களா, அந்த ஸ்கின்னும் சுருங்கும். மாம்பழம் இதெல்லாம் நல்லா சுருங்கி அந்த ஸ்கின் மேல இருக்குதோ அது நார்மல். அப்படியே நல்லா பால் மாதிரி, பிளாஸ்டிக் பால் மாதிரி முழுன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் கார்பைட் போட்டு படுக்க வைக்கிறது. ஓகே, இதெல்லாம் சில டிப்ஸ் தான் நம்மளா பார்த்து தெரிஞ்சு கத்துக்கிறதுக்கு. ஓகே, சோ ஃபைன். சோ இது வந்து எத்திலின். ஓகே, சோ எத்திலின் அப்ப என்ன ஆகுது, எத்திலின் மேக்ஸிமம் சிந்தசிஸ். ஓகே, பச்சை சொல்லிட்டேன். எத்திலின் ப்ரோமோட்ஸ் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, அப்போ காயா இருக்குது, அது மேல புகை போட்டு செடியிலே என்ன பண்றாங்க, எத்திலின் அடிக்கும் போது இந்த பூச்சிக்கொல்லி, இந்த உகம் போட்டு தெளிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இது அடிக்கும் போது என்ன ஆகுது, செடியிலேயே அது பழுத்து கீழே விழுந்துருது டப்புன்ட்டு. 10 நாள் வர வேண்டியது இன்னைக்கே போய் அடிக்கும் போது 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே வந்துடுது. 10 நாள்ல வர வேண்டியது ஒரு 5வது நாள் 6வது நாள் என்ன பண்ணு பழம் ஆயிடுது. அப்போ டக்குன்னு என்ன பண்ண, மார்க்கெட்டுக்கு ஏற்றி அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே, அப்போ எத்திலின்றது ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, எத்திலின் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது. ஃபைன். இனிபிட்ஸ் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் ரூட்ஸ் இன் டைகாட்ஸ். எத்திலின் இருவிதை இலை தாவரங்களில் வேறு மற்றும் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது. டைகாட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா கொட்டை. ஓகே, ஓகே, ரெண்டு சீடு, 2 கொட்டை, ஓகேங்களா, இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸோட பிளான்ட், ஓகே, அந்த பிளான்டோடைய ஸ்டெம் தண்டுகளையும் வேர்களையும் நீண்டு போகிறத தடுக்கிறது. தட் மீன்ஸ் அந்த நீண்டு போக வேலை எல்லாத்துலயும் எது பண்ணுது, ஆக்சின் பண்ணுது. அதை வந்து இது என்ன பண்ணுது, கடைசி காலத்துல பிரேக் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்து எத்திலின் ஆஸ்டன்ஸ் சென்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஓகே, அதாவது எத்திலின் இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைவதை விரிவுபடுத்துகிறது. தட் மீன்ஸ் சீக்கிரமா இலை காயகத்துக்கும் ஃப்ளவர் சீக்கிரமா வாடுறதுக்கும் எது வழிவகுக்குது, எத்திலின். ஓகேவா, இயற்கையா எத்திலின் வந்து வழிவகுக்குது. அப்போ தெரிஞ்சுக்குங்க, உங்க வீட்டுல ஏதாவது செடி இருந்துச்சுன்னா அந்த செடியை வந்து இந்த 5 ஹார்மோனை வச்சு எக்ஸாமின் பண்ணிப்பாங்க, ஜஸ்ட் யோசிச்சுப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபைன். Ethylene stimulates formation of abscissing zone in leaves, flowers, fruits, leads to premature shedding. Premature முன்கூட்டியே. எத்திலின் இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் உதிர்தல், அடுக்கு உற்பத்தியாவதை தூண்டுகிறது. தட் மீன்ஸ் அது வேகமா செயல்படுது. இதனால் இவை முதிர்ச்சி அடையும் முன்னரே உதிர்ந்து விடுகிறது. ஓகேங்களா, அதாவது நார்மலா வந்து ஸ்லோவா வந்து இது நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எத்திலீனை நம்ம செயற்கையா அதிகமா கொடுக்கறதுனால என்ன ஆயிடுது, ஓகே, அது சடனா 4 நாள்ல பழம் படுத்து வர வேண்டியது 2வது நாள் டப்புன்னு அழுந்து கீழே வந்துடுது. பழம் செடியில இருந்து இலை வந்து டப்புன்னு உதிர்ந்து கீழே வந்துடுது. அப்படி என்ன மீனிங்னா அது வந்து செத்து போய் கீழே விழுந்துருதுன்னு அர்த்தம். அதோட டைம் பீரியட் முடிஞ்சு கீழே விழுந்துருதுன்னு அர்த்தம். அப்படி விழுறதுக்கு முக்கியமான விஷயம் எதுனா எத்திலின். எத்திலின் பிரேக்ஸ் த டார்மன்சி ஆஃப் சீட்ஸ். ஓகேங்களா, மொட்டுக்கள் விதைகள் ஒழுக்கத்தை தடுக்கிறது. இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுது. அப்ப அது தூங்க வைக்க விடுமா? எத்திலினும் அப்சிஷனோட மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. எத்திலின் அப்சிஷன் என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃப்ரூட்டை சீக்கிரமா பழுக்க வச்சு அழுக வைக்கிறதுக்கு இது 2 தான் காரணம். ஓகே, ஃப்ரூட் ஆகட்டும் இல்ல வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், சீக்கிரமா அது உண்டாகி அழுகி அது திருப்பியும் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு மறுபடியும் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதாங்க மொத்தம் 5 ஹார்மோன்கள். ஓகேங்களா, ஃபைன். What is it? ஓ, ஹெட்டிங்கே போடாம போட்டுட்டு இருக்கேன். ஓகே டன்.
ஸோ இதுதான் மொத்தமா 5 ஹார்மோன்ஸ். ஸோ ஒரு டாபிக் நாம ஃபுல்லா முடிச்சாச்சு சரிங்களா. ஐ மீன் மெயின் லைஃப் சயின்ஸ் ஆஃப் வாட் இஸ் இட் பேசிக் லைஃப் சயின்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஓகேங்களா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் கிங்டம் பார்க்கணும். அது தொடர்ந்து செல் பயாலஜி, ரெஸ்பிரேஷன், அவ்வளவுதான் பாட்னி முடிஞ்சிச்சு. ஓகே, செல் பயாலஜி அண்ட் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா பாட்னி வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகே, 15 நிமிஷங்கிறது ஒரு புது டாபிக் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? Shall we start? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? இல்ல ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நோ சார், டவுட் இல்லை, அதுக்கு தான் நோ சார் அப்படி எடுத்துக்கிறேன் நான் சரிங்களா. ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வாட் இஸ் இட் லிவிங் கிங்டம். ஓகே, ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். 100% கொஷின் இதுல வந்தே தீரும். நீங்க எந்த பாட்னி டாபிக்கா இருந்தாலும் இதுல கொஷின் இல்லாம இருக்காது. ஓகே, ஏன்னா இதுதான் சோர்ஸே உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபைன், வில் ஸ்டார்ட். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இல்லை, ஃபுல்லாக ஜிகே பார்ட்ஸ் மட்டும் தான் வருது மேக்ஸிமம். ஒன் செகண்ட் இருக்க, எங்கேயோ ஸ்டார்டிங் வந்து போட்டிருந்தேன், பேஜே காணும், சேவ் பண்ணாம விட்டுட்டு. ஓகே ஃபைன், இந்த இடத்துல எழுதுறேன் சரிங்களா. அடுத்த ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் கிங்டம். ஓகே, லிவிங் கிங்டம். ஓகேங்களா, அதாவது உயிர்கோளம் அப்படின்னு சொல்லலாம், உயிர்கோளத்தின் வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, உயிர்கோளத்தின் வகைப்பாடுகள். இதை எதன் அடிப்படையில் சொல்றாங்க சார் அப்படின்னா 3 விஷயம். INC அப்படின்னு சொல்லலாம். I for identification. ஓகே, I for identification, அதான் இனங்கண்டு அறிதல். இனங்கண்டு அறிதல் ஒண்ணு. அடுத்தது நேமிங், பெயரிடுதல். ஓகேவா, பெயரிடுதல். மூன்றாவது கேட்டகரைசேஷன். ஓகே, கேட்டகரைசேஷன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். தட் மீன்ஸ் விலக்கி வகைப்படுத்துதல். வகைப்படுத்துதல் என்ன சார் இது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம என்ன தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா, லிவிங் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ இது வந்து பாட்டனி, ஜுவாலஜி, தட் மீன்ஸ் அனிமல், பிளான்ட் ரெண்டுமே இருக்குது. ஆனால் நம்ம சிலபஸ்ல பிளான்ட் கிடையாது. ஓகே, சாரி, அனிமல் கிடையாது. அதனால தப்பிச்சிங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஞாபகம் தான் பாங்க, சின்ன வயசுல படிச்சது. பைலம் போகிஃபேரா, பைலம் ஆத்ரோபோடா, பைலம் அனலீடா, எச்னோடர்மேட்டா, மொலுஸ்கா, ஆப்பிள் ஸ்னைல், இதெல்லாம் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல. ஓகேங்களா, பிளாட்டி ஹெல்மின்தஸ், இந்த மாதிரியான விஷயங்கள 10 கிங்டமையும் நீங்க படிச்சுட்டு இருக்கணும் ஜுவாலஜில. ஓகே, தட் மீன்ஸ் அனிமல் கிங்டம்ல. தேங்க் காட் உங்களுக்கு அது கொடுக்கல. ஓகேவா, வெறும் பிளான்ட் கிங்டம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா, புரோட்டிஸ்டா, மொனேகா, பிளான்டே, அனிமலே, ஃபங்கை, அதுதான் இங்க படிக்க போறோம். அதுதான் இந்த டாபிக்கே ஃபுல்லா. ஓகே, இந்த டாபிக் வந்து கண்டிப்பா வந்து 2 கிளாஸ், ஒரு கிளாஸ் தேவைப்படும். ஓகே, 1.5 கிளாஸாவது தேவைப்படும் ஷார்ப்பா கண்டிப்பா. பட் ஆனா இந்த பாட்டை 2ஆ பிரிச்சு சொல்லலாம். ஒன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்ல கொஷின் ஆஸ்பெக்ட், அதாவது ஃபேக்ட், சயின்டிஸ்ட் நேம், ஒவ்வொரு வேர்டுக்கு உண்டான நேம். இன்னொன்னு கான்செப்ட்ல எக்ஸாம்பிள்ஸ். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாம்ல ஒரு கொஷின் கேட்டிருப்பான். என்னது கொஷின் நேம் வந்துட்டனே. ஒரு பிளான்ட் ஸ்பீஷியஸ் ஒன்று கொடுத்துட்டு இது எதன் வகைப்பாடுகள் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்திருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ், லிச்சி அந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தான். ஓகே, அது இதெல்லாம் தான் கேட்பான். பிரியோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளான்ட். இப்போ எக்ஸாம்பிள் அகர் அப்படின்னு ஒரு பிளான்ட். ஓகே, அது ஒரு ஆல்கே, ஒரு பாசி. அந்த பாசி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ கேட்பா அகர் அப்படின்ற தாவகம்
எதை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இப்படிதான் கொஸ்டின். அப்போ இதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு பிளான்ட்லயும் ஒரு 10 கிட்ட வரும். ஓகேங்களா? அதுவும் இப்போ 11th புக் எடுத்தீங்கன்னா படிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ 11th 12th அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. அதனால அதெல்லாம் போக வேணாம், ஷார்ட்டா மட்டும் பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வரும். ஓகேங்களா? நம்ம அதுல முக்கியமானது இது மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து இதுல கொஸ்டின் ஒன்னு எக்ஸாம்பிள்ஸ் இருந்து வரும், இன்னொன்னு சயின்டிஸ்ட் அந்த நேமிங்ல இருந்து வரும். இவ்வளவுதாங்க இந்த டாபிக். மோஸ்ட் ஈஸி அண்ட் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் இது, லிவிங் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம பார்த்தோம். ஐஎன்சினா இப்படிதான் வச்சு கண்டுபிடிக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்ன சொல்றது, வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில புதுசா ஒரு தவளையை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றோம். நம்மளுக்கு ஃப்ராக் அப்படின்னு விட்டுரும். அந்த ஃப்ராக்ன்ற நேம் விட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேம் என்னன்னா ஹைபிஸ்கஸ். ஓகே ஓகே, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படின்னு சொல்றோம். பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்றோம். நம்ம கேள்விப்பட்டிருங்களா? பொட்டானிக்கல் நேம், ஜுவாலஜிக்கல் நேம் அப்படின்றோம், சயின்டிபிக் நேம் அப்படின்றோம். ஸோ தட் மீன்ஸ் நம்மளுக்கு ஹைபிஸ்கஸ் அதான் செம்புகத்தின்னு சொல்லியாச்சு. பட் ஆனால் அதுக்கு ஒரு சயின்டிபிக் நேம் பெருசா ஒரு லித்தியா வருது பாத்தீங்களா? அதுதான் இங்க அந்த ஐடென்டிஃபிகேஷன், நேமிங், கேட்டகரைசேஷன். ஓகே, அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டா அந்த பிளான்ட் எந்த உயிரினத்தை சார்ந்தது, அதுக்கு இல்ல. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கிங்டம், அனிமலா பிளான்டா, ஃபைன், அனிமல் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? கிங்டம். அதுக்கு அடுத்தது அது எந்த இனம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். பால் ஊட்டி இனமா, பால் ஊட்டா குட்டி, அதை குட்டி போடுற இனமா, முட்டை போடுற இனமா, அப்படி பார்க்கணும். அனிமல், ஃபைன். குட்டி போடுற இனம், அப்ப அது தனியா பேசு. ஓகேவா? முட்டை போடுற இனம் அது தனியா பேசு. சிலது குட்டியும் போடும் முட்டையும் போடும். ஓகேங்களா? அந்த மாதிரி உயிரினம் இருக்குது. தட் மீன்ஸ் முட்டை போடும் பாலும் கொடுக்கும். அந்த மாதிரி உயிரினம் இருக்குது. அப்ப அது ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சுது. அப்ப இது எப்படி கிளாசிஃபை பண்ணுவேன்? அப்போ ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு அடுக்கடுக்கா மொத்தமா கிளாசிஃபை பண்ணி வச்சதுதான் இந்த டாபிக்கே. ஓகே, மொத்த டாபிக் மொத்த கண்டென்ட்டுமே கிளாசிஃபை பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதுதான் வந்து இது இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் கிங்டம் அப்படின்றது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ககோலஸ் லினானியர்ஸ் அப்படின்ற ஒரு நபர். ஓகே, ஃபேமஸா. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போவோம். பட் நாளைக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம், 6 கிங்டம், 7 கிங்டம், என்னென்ன கிங்டம்னு மட்டும் தான் பார்ப்போம். 5 கிங்டம் மட்டும் தான் நம்ம டெப்தா பேசுவோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம புக் சிலபஸ்ல அது மட்டும் தான் வரும். ஓகே, அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபைன், நோ ப்ராப்ளம். 7 minutes இருக்குது. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஆனால் ஸ்டார்ட் பண்ணால் இது பாதிலே விட்டால் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ தட் வந்து நாளைக்கு இல்லை, அடுத்த பாட்டனி கிளாஸ் ஆகும்போது லிவிங் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் முடிச்சிடலாம். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 டாபிக் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3 கிளாஸ் இருந்தா போதும், பாட்னி கம்ப்ளீட்டா ஓவர். அப்போ முடிச்ச உடனே பாட்னி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செல் பயாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னும் சூப்பரா பிக்சர் போட்டு எடுத்துடலாம். ஓகே, அப்போ ரெஸ்பிரேஷன் ஒரே ஒரு டாபிக், அவ்வளவுதான். பாட்னி முடிஞ்சிடும் சீக்கிரமா. அதுக்கப்புறமா ஜுவாலஜி தான் ஒரு அதிகமான கண்டென்ட் கிளாஸ் போகும். ஓகே, அப்போ ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும். ஓகே, யூனிட் 9 ஒரு 5 டாபிக் தான் இருக்குது, முடிச்சிடலாம். ஹிஸ்ட்ரி மட்டும்தான் உங்களுக்கு 3 மாசமும் போகும். ஓகேங்களா? ஏன்னா இப்போதான் ஏன்ஷியன்ட் வந்திருக்கும், இன்னும் மெடிவல் இருக்குது, மாடர்ன் இந்தியா இருக்குது. அண்ட் யூனிட் 8ல சில கான்செப்ட் டாபிக்ஸ், ஃபேக்ட் இல்லாத டாபிக்ஸ் நான் அந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், சங்கம் ஏஜ், அதுக்கு ஹிஸ்ட்ரி பார்ட் ஃபுல்லாவே நான் எடுத்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும், 3 மாசம் ஆகும். ஆனால் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், யூனிட் 9 பொறுத்த வரைக்கும், சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வகை பண்ணாதீங்க. ஓகே, பிகாஸ் நான் கொடுக்குற நோட்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். நான் கொடுக்குற நோட்ஸ் அண்ட் தென் கொஸ்டின் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க போதும். ஓகே, அதை தாண்டி எதுவுமே வராது. எங்கெங்கெல்லாம் நானே சொல்லிடுவேன், இது நீங்க கொஞ்சம் புக்ல பாத்துக்கோங்க, இந்த இடத்த புக்ல பாருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஃபேக்ட். நான் படிச்சு காட்டுறதை விட நீங்க புக்லயே பாத்துக்கலாம். ஏன்னா அதுல எக்ஸ்பிளைன் பண்ண ஒண்ணும் இருக்காது. அந்த மாதிரி கண்டென்ட் எந்தெந்த டாபிக்ல எல்லாம் வருதோ அங்கெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த இடத்துல போய் பாத்துக்கோங்க, இந்த புக்ல இருக்குது பாத்துக்கோங்க சொல்லிடுவேன். சமைச்ச புக், அதுக்காக ரொம்பலாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு 1/2 பேஜ் தான் இருக்கும். அதையும் கதை நான் சொல்லிடுவேன், பாயிண்ட்ஸ்க்காக மட்டும் நான் சொல்லுவேன், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்ப மட்டும் செக் பண்ணிக்கோங்க, புக்ல போதும். அதை தவிர்த்து நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. ஹிஸ்டரிக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா பைபிள்லாம் எழுதியே போடுறதுனால ப்ராப்ளம் இருக்காது. மற்றதுக்கு பிபிடி தான். ஓகே, இது புக் பாயிண்ட், என்னோட நோட்ஸ் கிடையாது, புக் பாயிண்ட்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைன்.
நம்ம நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. சார் ஜிஎஸ் இருக்கும்னா ஜிஎஸ் இருக்காது. பட் ஆனால் ஆப்டிக் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? எவ்ரி சாட்டர்டேஸ் அது இருக்கும். ஜிஎஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும் இப்போதைக்கு ஒரு 2 monthsக்கு. ஏன்னா தமிழ் கிளாஸ் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆச்சு, திருக்குறள் லிட்ரேச்சர்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு சாட்டர்டே கூட கிளாஸஸ் வரும் ஜிஎஸ். ஓகே, பட் இப்போதைக்கு ஜிஎஸ் வராது. ஓகே, ஸோ ஃபைன். இந்த வீக்ல என்னென்னலாம் டாபிக் எடுத்தோமோ, என்னென்னலாம் கண்டென்ட் போதோ அதை உட்காந்து சாட்டர்டே சண்டேஸ்ல ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. நீங்க பல்கா சேர்த்து வச்சு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியில உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாகும், படிக்கவே முடியாது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கூடயே படிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. இல்ல ஏதாவது பிளான் வேணும் சார், எப்படி படிக்கணும் ஷெட்யூல் போட்டு கொடுங்க சார்ன்னு கேளுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். இல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி பண்றது சொல்லுங்க சார்ன்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். பட் நீங்க கேட்டாதான் என்னால செய்யவே முடியும். ஓகே, நான் செய்ய கடி, எதுவா இருந்தாலும் செய்ய கடி. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் நீட் ஷெட்யூல். ஓகே, ஷெட்யூல் வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 GS கொண்டு போங்க. ஓகே, ஒரு 2 குரூப் 1 படிக்கிறதா இருந்தால் குரூப் 1 படிக்கிறவங்க என்ன பண்ணுங்க, நான் புக்கே தொடல சார், நான் படிக்கணும் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 days அல்லது ஒரு 20 daysக்கு ஒரு குரூப் 1 மெயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, வேர் டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து ஒன்றும் இல்லைங்க, விண்மீன் ஃபாலோ பண்ணிக்கிங்க, தேர்வு பட்டகம் ஃபாலோ பண்ணிக்கிங்க, இல்லை வின்ஷைன் ஃபாலோ பண்ணிக்கிங்க, இல்லை அப்படின்னா வேற என்ன சொல்லலாம், டிஎன்பிசி போர்ட்டல். ஓகே, அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, இல்லைன்னா வைஃபை ஸ்டடி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தாலும் ஓகே தான், சூப்பர் தான். ஓகே, ஆனால் பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ வந்து 1 year கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதாங்கன்னா வழி இல்லை. லாஸ்ட் அக்டோபர்லேருந்தே படிங்க. ஸோ ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த ஜானுக்கு மேலே இந்த பாதி மந்த் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் பெருசாக ஒன்றுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கொரோனா பற்றி மட்டும் தான் இருக்கும். ஓகே, அதனால கொஞ்சம் பழைய மந்த்லேருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒரு 2 மேகசின் ஃபாலோ பண்ணுங்க. சார் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ரொம்ப கஷ்டமாங்க சார், படித்தா மறந்துடுது சார் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ அக்டோபர் மாதம் எடுக்கிறேன்னா 5 நாள் வந்து ஒரு மேகசின் அப்படின்னு எடுத்துப்பேன். 5 days இல்லை ஒரு 7 days அப்படின்னு எடுத்துக்கோங்க. 4 வாரம் வருதா? ஓகே, 4 வாரம் கணக்கு எடுத்துங்க. 4 வாரம், ஒரு வாரத்துக்கு ஒரு மேகசின், தட் மீன்ஸ் ஒரு மந்த் மேகசின். இப்போ இந்த வாரம் வந்து நான் அக்டோபர் மாதம் மேகசின் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, 7 நாள் தான் அந்த மேகசினை படிக்கணும். அப்போ சராசரியா ஒரு நாளைக்கு அந்த மேகசின்ல 4 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிங்க போதும். அப்போ அக்டோபர் 1 அக்டோபர் 4 வரைக்கும் இன்னைக்கு நான் படிப்பேன், அவ்வளவுதான். இந்த 4 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு 30 நிமிஷம் கூட தேவைப்படாது. ஓகே, அதை முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு எடுக்கும் போது 1 அக்டோபர் 1 ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு 5, 6, 7, 8 படிங்க. அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா 7வது நாள் முடியும் போது 30 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் ஒரு வீக்ல ஒரு மேகசின் முடிஞ்சிருக்கும். பிளஸ் அதுல ஃபர்ஸ்ட் 4 நாள் படிச்சது உங்களுக்கு 6 டைம் ரிவிஷன் கிடைச்சிருக்கும். செகண்ட் 4 நாள் படிச்சது 5 டைம் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த 4 நாள் படிக்கிறது 3 டைம் கிடைக்கும். ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் ரிவிஷனோட கிடைக்கும். படிச்சுட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தூக்கி தூக்க போடுங்க. அது கண்டிப்பா ஞாபகம் வராது, திருப்பி படிச்சு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும் மறந்துடும். பட் அது பிரச்சனை கிடையாது, முதல்ல முடிங்க. இப்படி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் 2 மாசத்துல 8 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறமா திரும்ப 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 பேப்பர் திருப்பிக்கிட்டே எங்க போதும். சார் தமிழ் மேகசின் சொல்லுங்க சார். தமிழ் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி போர்ட்டல்ல எடுத்துக்கோங்க. யூடியூப் இதுல போயிட்டு டிஎன்பிசி போர்ட்டல் அது எடுத்துக்கங்க. விண்மீன் நீங்க போட்டாலும் தமிழ் இங்கிலீஷ் இப்போ எல்லா மேகசினுமே பைலிங்குவலா தான் வருது. தட் மீன்ஸ் நீங்க போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போட்டு டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் கூகுள் டைப் பண்ணாலே விண்மீன் இருக்கு, தேர்வு பெட்டகம் இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லாரும் ஆஸ்பிரண்ட் வந்து ஃபாலோ பண்றது ரெண்டு தான். இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் அட்வான்ஸாலாம் பயங்கரமாலாம் ஃபாலோ பண்றாங்க. பட் அவ்வளோலாம் மொத்தல கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். 70 கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா அதுல 15 தான் கரண்ட் அஃபேர்ஸ், மீதி 5 வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே நான் சொன்ன கொஸ்டின் பேப்பர்ஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த 15 கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எடுத்துடலாம். எந்தெந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பான்னு சொல்லி ப்ரிடிக்டும் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரே வழி என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் நம்ம இதை பத்தி பேசலாம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறதுன்ட்டு நான் ஒரு செஷன்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ பிரச்சனை கிடையாது, நம்ம பேசிக்கலாம். ஸோ தமிழ் மேகசின் எல்லாத்துலயுமே இருக்குங்க. நீங்க எந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் போட்டாலும் தமிழும் இங்கிலீஷும் அங்கேயே கேட்கும். இங்கிலீஷ் தமிழ், செப்டம்பர் மந்த் இங்கிலீஷ் தமிழ், அக்டோபர் மந்த் இங்கிலீஷ் தமிழ் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிங்க, உங்களுக்கு படிக்க அந்த ஒரு டென்ஷன் இருக்காது.
அதே சமயம் என்னடா இதுக்காக டைம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலும் இருக்காது. டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் தான் தேவைப்படும் உங்களுக்கு. இதை ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாது, மேகசின் முடிஞ்சுக்கிட்டே வரும் உங்களுக்கு. சார் நியூ ஃபார் டிஎன்பிசி கோர்ஸ் சார், வேர் டு ஸ்டார்ட் சார்? ஒன்றும் இல்லைங்க, ஒன் செகண்டுங்க. ஓகே சார், நான் கிளாஸ் முடிச்சுட்டேன். டவுட்ஸ் இருக்கவங்க கேளுங்க, மற்றவங்க போகவங்க போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நியூ ஃபார் டிஎன்பிசி கோர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. புதுசாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, சிலபஸ் முதல்ல கையில் எடுத்துக்கங்க. சிலபஸ் தெரியாமல் தயவு செஞ்சு உட்காராதீங்க. சிலபஸ் முதல்ல கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு டாபிக்லையும் எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, அதை பற்றி நீங்கள் மாற்றிக்கிங்க, எடுத்து பிரிச்சு. இப்போ சயின்ஸுக்கு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். பிரிச்சுட்டு எதை அதிகமாக படிக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணியே வந்துடும், தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனுவல் பிளானர் கீ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு டைப் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் லிங்கே ஓப்பன் ஆகும், ஆனுவல் பிளானர் கீ ஆன்சர். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய டேபிளேஷன் ஓப்பன் ஆகும். 2017 இருக்கும், 2017 கீழே இருக்கும், மற்றது அப்படியே 18, 19, 20 மேலே இருக்கும். ஓகே, 2019 20 வரைக்கும் நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட மொத்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அதில் கொடுத்துருப்பான். ஓகே, அந்த எக்ஸாம் நேம் இருக்கும், பக்கத்துல ப்ளூ கலர்ல ஒரு அந்த பிளானை பார்த்துருக்கீங்களா, டைம், அதாவது எக்ஸாம் என்னென்ன எப்போ வருதுன்னு சொல்லி அதே பிளானை தான். இப்போ என்னன்னா சைட்ல வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல லிங்க் ஆகும், அது மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும். ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பருக்குள்ள போயிடும். அது டிபார்ட்மெண்டல் எக்ஸாமா இருந்தால் டிபார்ட்மெண்டல் கொஸ்டின்ஸ் 4-5 இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஆனா எந்த கொஸ்டின் பேப்பர்ல ஜிஎஸ்ன்னு போட்டிருக்கோ, எந்த எக்ஸாம் பேப்பர்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரின்னு போட்டுன்னா எடுத்துக்கோங்க, பாலிட்டி எல்லாம் தனியாகாது, ஹிஸ்ட்ரி மட்டும் தான் தனியாக இருக்கும் சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல. அப்ப அந்த ஜிஎஸ் மற்ற ஏதாவது டாபிக் சயின்ஸ் எடுக்கலாம், எடுத்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஆனா என்னன்னா சிலபஸ் தெரிஞ்சு அந்த டாபிக் உள்ள மட்டும் இருக்கணும், வெளியே டாபிக்கும் இருக்கும் அதில். ஓகேங்களா, அதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்படி டவுன்லோட் பண்ணி முதல்ல வைங்க. கிட்டத்தட்ட 35 கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும், அதை டவுன்லோட் பண்ணி வைங்க. வச்சுட்டு சிலபஸ் கையில வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு ஒவ்வொரு டாபிக்கா படிங்க. ஓகே, ஒரு நாளைக்கு மெயின்ஸ் படிக்கவங்களா இருந்தால் 20 days ஒரு மெயின் சப்ஜெக்ட். அது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸி ஆகுதோ எடுத்துக்கங்க, இல்லை எது உங்களுக்கு கஷ்டமாகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு நாளைக்கு அப்போ 1 டேக்கு நீங்க படிக்கக்கூடியது 3 மணி நேரம் தான் படிக்கணும். ஓகே, ஒரு மெயின்ஸ் டாபிக் கூட ஒரு பிலிம்ஸ் டாபிக் எடுத்துக்கோங்க, அது ஒரு 3 மணி நேரம். ஓகே, அப்படி பிளான் பண்ணீங்கன்னா 15 டேஸ்க்கு 2 GS முடியும். ஓகேவா, 15 டேஸ் ஈஸியா முடிக்கலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாலும் சரி ஈஸியா முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை அந்த கண்டென்ட், அந்த கண்டென்ட்டோட வீடியோஸ். ஓகே, அதை மட்டும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க, கூடவே பண்ணிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ ஃபைன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாபிக் முடியுது இல்லை ஜிஎஸ்ல. ஸோ இப்போ இன்னைக்கு போய் நாளைக்கு போயிட்டு இந்த 2 டாபிக் நீங்க படிங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 2 GS முடியும், ஒரு மெயின்ஸ் முடியும், 1.5 மெயின்ஸ் முடியும். ஓகே, அடுத்த மாசம் எடுத்தீங்கன்னா சேம் இன்னொரு மெயின்ஸ், இன்னொரு 1.5 மெயின்ஸ். ஓகே, அப்போ 2 மாசத்துல 3 மெயின்ஸ் முடியுது. ஓகே, 4 GS டாபிக் முடியுது. ஆனா நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து இதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3, 6 hours ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இல்லைன்னா இதுக்கு ஒரு 2.5, அதுக்கு ஒரு 2.5, அவ்வளவுதாங்க. ஆனா இது மட்டும் போதுமா சார்னா, உங்களால படிக்க முடியும் அப்படின்னா 6 hours அப்படின்னு இன்னும் 2 மணி நேரத்தை வந்து எதுக்கு வேணா யூஸ் பண்ணுங்க. ஐ மீன் ஆப்டிடியூட் கொண்டு போங்க, இல்ல டிஃபால்ட்டா 1/2 hour கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும் டெய்லி. ஓகேங்களா, மொத்தம் 6.5 hours ஷெட்யூல் போட்டுக்கங்க, இல்ல 5.5 hours ஷெட்யூல் போட்டுக்கங்க. அந்த 1/2 hourன்றது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும். ஓகே, முடிஞ்சிச்சு. வேற எதனா 5.5 hours இல்ல 6.5 hours நம்ம முடிச்சிருக்கோம், இன்னொரு 2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, 8 hours படிக்கிறேன் சார் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா என்ன சொல்ல ஆப்டிடியூட் கொண்டு போங்க, இல்ல திருக்குறள் கொண்டு போங்க, இல்ல தமிழ் லிட்ரேச்சர் கொண்டு போங்க. தமிழ் லிட்ரேச்சர்னா 10 நாள்ல முடிச்சு தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா, இல்லையா திருக்குறள் கொண்டு போனோமா டெய்லி காலையில 10 குறள் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். உண்மையிலே ஒவ்வொரு குறள் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒன்று கிராஸ் பண்ணி வருவோம், அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும். குறளோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஓகேங்களா, டெய்லி 10 குறள் படிச்சுட்டே வாங்க, 30 நாள்ல 300 குறளே முடிஞ்சு போயிடுமே சாலிடா. அதுக்கு 1 hour கண்டிப்பா 1 hour தேவைப்படும் திருக்குறள் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்க படிச்சீங்கன்னா 3 மாசம் எக்ஸாமுக்கு பிஃபோரா நல்லா ப்ரிப்பேர் ஆயிடும். 2 மாசம் ஆக்சுவலா இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி 2 மாசத்துல முடிஞ்சிடும். ஓகேங்களா, அப்ப அடுத்த 1 மாசம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, இதை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஓகே அப்படின்னா என்னோட மெயில் எனக்கு மெயில் பண்ணுங்க. மெயில் வந்து sugesh2069
ஓகே @gmail.com. ஒன் செகண்ட்ங்க அதில் எழுதிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கு மெயில் பண்ணுங்க. ஏதாவது ஷெடியூல் வேணும் அப்படின்னா நான் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருக்குன்னா நீங்கள் எனக்கு அது ஷெடியூல் ஏதாவது சார் எனக்கு ஷெடியூல் வேணும் சார், கொஞ்சம் சப்ஜெக்டில் வந்து என்ன சொல்ற டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொஞ்சம் போட்டுட்டு அனுப்புங்க. ஷெடியூல் வேணும் சார், இல்லை ஏதாவது ஒரு எஃப்ஆ ஷெடியூல் அனுப்புங்க சார், இல்லை கொஷின் பேப்பர்ஸ் எதனா வேணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அனுப்பி விடுறேன். ஓகேங்களா? பட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காட்டினா தான், நான் கேட்க முடியாது, நீங்கள் தான் கேட்கணும் கேள்வி. ஓகே, நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ ஓகே ஃபைன், முடிச்சுக்கலாம். நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் தூங்குங்க. ஓகேங்களா? எனி ஹெல்ப் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் ரிலேட் பண்ண எந்த டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே ஃபைன். நான் நாளைக்கு இல்லை, மண்டே தான். ஓகே, ஸோ ஃபைன். நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், நம்ம மண்டே மீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, பபாய், குட் நைட்.